வாழ்க வாழ்க வளமுடன். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்திரியம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி, இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் இனிய காலை வணக்கத்தையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும், 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் சிந்தனைக்கு செல்ல இருக்கின்றோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்மோடு சுட்சமாக இருந்து இன்றைய நிகழ்வை வழிநடத்தி கொடுப்பார்களா என வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பண்பாட்டு கல்வி என்கின்ற பொருள் பற்றி அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை நாம் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். இதுல நாம என்னன்னாக்க, இந்த பண்பாடுனா என்ன, அத கல்வினா என்ன, அந்த பண்பாட்டு கல்வி ஏன் இன்றைய தினம் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைய சிந்தனையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக அந்த இயற்கை வளம் காத்தல், அந்த இயற்கை என்பது என்ன, அது எப்படி இருக்கிறது, அதை எந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு கெடுத்து வைத்திருக்கோம் என்பதை பார்த்துவிட்டு அதனைத் தொடர்ந்து நாம் அந்த பண்பாட்டு கல்வி என்ற சிந்தனைக்குள் செல்ல இருக்கின்றோம். முதலாவதாக அந்த இயற்கை வளம் காத்தல் என்கின்ற ஒரு பொருள் பற்றி சிறிது நேரம் பார்க்க இருக்கின்றோம். சுவாமிஜி சொல்லுவாங்க, நம்ம இயற்கை என்று சொன்னாலே அது சுத்த வெளியில் ஆரம்பித்து மனிதன் வரை இயற்கையாக அந்த அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் அந்த இயற்கை என்ற ஒரு வார்த்தை என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார். ஆக அந்த சுத்த வெளியில் ஆரம்பித்து அந்த இறைத்துகள்கள் இணைந்து அணுக்கள், அணுக்களின் கூட்டில் பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிரபஞ்சம் மற்றும் இந்த உலகம், இந்த உலகத்தில் உயிரற்ற பொருட்கள், உயிரினங்கள் என்று அந்த மனிதன் வரைக்கும் அனைத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வார்த்தை எது என்றால் அதுதான் இயற்கை. அந்த இயற்கை என்ற வார்த்தைக்குள் அத்தனையும் அடங்கிவிடும் என்று சுவாமி சொல்லலாம். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த இயற்கை நம்ம அதை சற்று சிந்தித்து பார்த்தால், இந்த உலகை எடுத்துக்கொண்டு நாம் சற்று சிந்தித்தால், இந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான அனைத்தையும் இந்த உலகத்தில் அடைத்து, அதற்கு பிறகு ஒவ்வொரு உயிரினமாக ஓரறிவு தாவரம், இரண்டறிவு புழுக்கள், மூவரி பூச்சி, நான்கறிவு ஊர்வன, ஐந்தறிவு விலங்குகள், அதன் தொடர்ச்சியாக ஆறறிவு மனிதன் என்று நாம் வந்திருக்கோம் என்று சொன்னால், நமக்கு தேவையான அனைத்தையும் இறையாற்றல் நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. அப்படியாக இருக்கும்போது இந்த இயற்கை வளத்தை பற்றி எந்த அளவுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், எந்த அளவுக்கு அந்த இயற்கை வளத்தை நாம் மதிக்கின்றோம் என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு வாழ வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது நமக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. அப்போ பல கோடி ஆண்டுகளாக நிகழ்ந்து வரும் அந்த இறை ஆற்றலின் மலர்ச்சியில் பூமியில் வடிவமைக்கப்பட்ட சிறப்பான சூழ்நிலையைத்தான் நாம் இயற்கை வளம் என்று நாம் சொல்கின்றோம், இல்லைங்களா? அப்போ இது ஏதோ ஓரிரு ஆண்டுகளில் வந்துவிடவில்லை. பல கோடி ஆண்டுகளாக வந்த அந்த இயற்கையில அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியில் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான சூழ்நிலை, அதைத்தான் நாம் இயற்கை வளம் என்று அழைக்கின்றோம். அப்படியாக உள்ள அந்த இயற்கை வளத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், அந்த இயற்கை வளம் எப்படி இன்றைக்கு நாளுக்கு நாள் அது கேடு அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அப்படி நாம பார்க்கும்போது இந்த சுற்றுப்புற சூழல் மற்றும் அந்த இயற்கை வளங்கள் அவை கெடுவதற்கான காரணம் என்று நாம் சிந்திக்கும் போது, அதில் முதலாவதாக வருவது தொழில்நுட்ப வளர்ச்சி, அடுத்ததாக நகரம் விரிவடைதல், அதற்கு மேலாக அந்த வாகனங்கள், புகை மற்றும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஓசை, செயற்கை உரங்கள் மற்றும் இந்த கிராமங்களில் அந்த கழிவுநீர் முறையாக வெளியேறாத ஒரு நிலைமை, காடுகள் அழிக்கப்படுவது, உலகில் ஏற்படக்கூடிய தட்பவெட்ப மாற்றம் என்று சொல்லக்கூடிய இத்துணை காரணங்களால் நமது சுற்றுப்புற சூழல் மற்றும் இயற்கை வளங்கள் அது நாளுக்கு நாள் கேடு அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிந்த ஒன்று. அப்போ இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி என்பது தேவையா தேவையில்லையா என்று ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு சிந்தித்தால் அது அவசியம் தேவைதான் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக எத்தகைய வாழ்க்கை வசதிகளை நாம் இன்று பெற்றிருக்கிறோம் என்பது நாம் அறிந்த ஒன்று. அப்படி இருக்கும்போது அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இன்றியமையாத ஒன்று, அது அவசியம் தேவைதான் மனித குலத்திற்கு. ஆனால் அதே சமயம் அது அந்த இயற்கை வளங்களை, இயற்கை கெடுக்காத வண்ணம் அந்த வளர்ச்சி இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அடுத்ததாக இந்த நகரம் என்பது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நகரத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு 4 நகரங்கள் சொல்லுவாங்க, மெட்ரோபாலிட்டன், அதாவது சென்னை,
அப்புறம் மும்பை, கல்கட்டா, இந்த டெல்லி இது போன்ற முக்கியமான நகரங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு சிந்தித்தால், அந்த நகரம் வந்து நாளுக்கு நாள் அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக அங்கு மக்கள் தொகை அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறது, வாகனங்கள் அதிகரிக்கின்றன. அதனை சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக உள்ளது. குறிப்பாக அந்த டிராஃபிக் ஜாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு குறுகிய தூரத்தை கடப்பதற்கு கூட பல மணி நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் அத்தகைய வாகனங்களிலிருந்து வரக்கூடிய அந்த புகை மற்றும் அந்த வாகனங்கள் எழுப்புகின்ற ஒலிகள், இவை அனைத்தும் அந்த இயற்கை வளத்தை நாளுக்கு நாள் கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று. அதற்கும் மேலாக முன்பெல்லாம் விவசாயத்திற்கு நாம் இயற்கையாக உரங்களை தயாரித்து பயன்படுத்தி வந்தோம். இப்பொழுது செயற்கை உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் அந்த உணவு என்பதும் எந்த அளவுக்கு மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறி வருகிறது என்பதையும் நாம் அறிவோம். அதற்கு மேலாக அந்த கிராமங்களில் இன்னும் அந்த நகர்ப்புறம் போன்ற வசதிகள் வந்து சேராத காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதனால் அதுவும் தேக்கம் அடையக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்க்கின்றோம். அதற்கும் மேலாக காடுகள் அதனுடைய பரப்பளவு நாளுக்கு நாள் சுருங்கிக் கொண்டே வருகிறது என்று இயற்கை ஆர்வலர்கள் ஒரு பெரிய எச்சரிக்கையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக அந்த காடுகள் அழிக்கப்படும் போது இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கின்றன. அதற்கு மேலாக அந்த உலகில் ஏற்படக்கூடிய அந்த தட்பவெட்ப மாற்றம், குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய உலகம் வெப்பமயமாதல், இப்படியாக இந்த இத்துணை காரணங்களால் நமது இயற்கை வளம் என்பது நாளுக்கு நாள் மாசு அடைந்து கொண்டும் அது வந்து கேடு அடைந்து கொண்டும் வருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த சுற்றுப்புற சூழல் என்பது ஓர் உயிரினத்தை சுற்றி காணப்படும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கியது. இப்ப நம்ம காடு என்று எடுத்துக்கொண்டால் அதுல எத்தகைய அந்த உயிரினங்கள், நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கின்றன. அது எப்படி நமக்கு அற்புதமான இயற்கை வளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அங்க எப்படி அந்த மருத்துவ குணம் சார்ந்த மூலிகை மற்றும் மரங்கள், செடி, கொடிகள் வளரும். இப்படியெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது அந்த சுற்றுச்சூழல் என்பது ஒரு உயிரினத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய உயிருள்ள மற்றும் உயிரற்ற அந்த நுண்ணிய நுட்பமான கூறுகள் அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் அந்த சுற்றுப்புற சூழல் என்பது. ஸோ அப்படியாக உள்ள அந்த சுற்றுப்புற சூழல் என்பது அது நாளுக்கு நாள் மாசு அடைந்து கொண்டுதான் வருகிறது. இப்ப எதெல்லாம் மாசு அடைகிறது என்று சொன்னால், இந்த காற்று என்பது மாசு அடைகிறது, நீர் என்பது மாசு அடைந்து கொண்டிருக்கிறது, அதே போன்று கடல் நீரும் மாசடைகின்றது, மற்றும் அந்த இரைச்சல் அதிகமான அந்த ஒலிப்பான்கள் காரணமாக இரைச்சல் மாசுபாடு மற்றும் வெப்ப மாசுபாடு, கதிரியக்க மாசுபாடு, இன்னும் திடக்கழிவு மேலாண்மை, காடுகள் அழிக்கப்படுதல் என்று சொல்லக்கூடிய இந்த காரணங்களால் இந்த இயற்கை வளம் என்பது நாளுக்கு நாள் அது மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஸோ முதலாவதாக நாம எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது அந்த காற்று மாசுபாடு என்று சொன்னால், இந்த ஆலைகளிலிருந்து வரக்கூடிய அந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த புகைகள், குறிப்பாக அந்த CO2, இன்னும் நம்ம ஏசியில ஏர் கண்டிஷன்ல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய இத்தகைய வாயுக்கள், அது வந்து நமது வளிமண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த வளிமண்டலம் அற்புதமாக அந்த ஓசோன் லேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு லேயரை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது நமக்கு சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் நம்மை பூமிக்கு வந்து நம் மீது படாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கிறது. அதன் காரணமாக நமக்கு புற்றுநோய் போன்ற அபாயகரமான நோய்கள் வராமல் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த தொழிற்சாலை மற்றும் இது போன்ற ஏசி இன்னும் பல காரணிகளால் நாம் இந்த வெளியேற்றக்கூடிய அந்த கார்பன் வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள், அது ஓசோன் லேயரில் துளையை ஏற்படுத்தி அந்த அல்ட்ரா வயலட் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் பூமியை வந்தடைவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னால் அது மனிதர்களுக்கு நிறைய தீங்கு விளைவிக்கும். அப்போ அந்த காற்றினுடைய அந்த இயற்பியல், வேதியியல் அல்லது உயிரியல் பண்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த உயிரினங்களுக்கு அது தீமையை விளைவிக்குமாயின் அதுதான் நம்ம என்ன சொல்றோம், காற்று மாசுபாடு என்று சொல்லுவோம். இப்ப இந்த காற்று மாசுபாடை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதுக்கு ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நியூ டெல்லியில வந்து பார்க்கும்போது அங்க காற்றினுடைய மாசுபாடு அது வந்து மிக அதிக அளவில் காணப்படுகிறது. மனிதர்கள் வாழ்வதற்கு இயலாத சூழ்நிலையை நோக்கி அது சென்று கொண்டிருப்பதாக நம்ம அடிக்கடி செய்தி பார்க்கிறோம். ஸோ அதனால அவங்க நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த வாகனங்கள் உள்ளே நுழையக்கூடாது, கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்கணும், இப்படியாக பல கட்டுப்பாடுகளை விளைவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஸோ இந்த வகையில நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம இன்றைக்கு மினரல் வாட்டர் எங்கு சென்றாலும் நம்ம வந்து கையில வந்து ஒரு மினரல் வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு செல்கிறோமோ, அதே போன்று இந்த சுற்றுப்புற சூழலை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், இயற்கை வளங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால்,
இனிவரும் காலங்களில் நம்ம முதுகுல வந்து ஒரு ஏர்பேக் போட்டுக்கொண்டு, அதுல வந்து ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டரை வைத்துக்கொண்டு, நமது மூக்குல ஒரு மாஸ்க் மாட்டிக்கொண்டு, அந்த சுத்தமான ஆக்ஸிஜனை நாம் எங்கும் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று அறிவியல் ஆர்வலர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கின்றார்கள். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது, இந்த காற்று என்பது உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது, அதை நாம் எந்த அளவுக்கு மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். அதற்கு அடுத்தவாறு நமக்கு நல்லாவே தெரியும் நீர் மாசுபாடு, வாட்டர் பொல்யூஷன். அப்போ அந்த தண்ணீர் என்பது ஒரு காலத்துல நம்ம வந்து வீடு கட்டினோம், ஒரு போர் போட்டோம். போர்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை நம்ம நேரடியாக பயன்படுத்தி கொண்டிருந்த காலம் எல்லாம் மாறி போய், இன்றைக்கு அந்த தண்ணீரை எடுத்து அதுல வந்து நம்ம ஒரு வாட்டர் ஃபில்டர் அந்த வாட்டர் ஃபில்டர் வச்சு அதன் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு வந்து அந்த மினரல் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய காலம் வந்தாச்சு. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த நீரையும் நாம் எந்த அளவுக்கு மாசுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த ஆறுகளின் அருகில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் அவங்க என்ன பண்ணணும், அந்த கழிவை வந்து கழிவு நீரை எல்லாம் முறையாக அதை சுத்திகரித்து அதற்கு பிறகு ஆற்றில் கலக்க விட வேண்டும். ஆனால் அவர்கள் அல்லது உயிரியல் தன்மைகள் மாறுபடுகின்றது. அதைத்தான் நாம் என்ன சொல்றோம், அது நீர் மாசுபடுதல் என்று நாம சொல்றோம். அதற்கு மேலாக அந்த கடல் நீர், மெரைன் பொல்யூஷன், தொழிலக கழிவுகள் இருக்கக்கூடிய அந்த கன உலோகங்கள் அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த கடல் நீர் மாசுபடுவதற்கும் நாம தான் காரணமா இருக்கும். அந்த குறிப்பாக வந்து அந்த அணு உலை என்று சொல்லக்கூடிய அந்த அட்டாமிக் ரியாக்டர்ஸ், அந்த அட்டாமிக் ரியாக்டர்ஸ்லாம் நம்ம எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக அது கடல் பகுதியை ஒட்டியே அந்த அணு உலைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அணுவிலிருந்து ஆற்றலை பெற்று நாம் மின்சாரம் பெறுகின்றோம், அது தேவைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளை நேரடியாக கடலில் சென்று கலக்க விடுகின்றார்கள். ஆதலால் அந்த கடல் நீரும் நாளுக்கு நாள் அது மாசு அடைந்து கொண்டுதான் வருகின்றது. அதற்கு மேலாக நாய்ஸ் பொல்யூஷன், இப்ப இந்த தொழிற்சாலை இயந்திரங்கள் இன்னும் விமானங்கள் போன்றவை அதிலிருந்து வரக்கூடிய மிக அதிகமான சப்தம் அது தொடர்ந்து அதிக காலம் நீடிக்கும் போது அது மனிதனுடைய கேட்கும் திறனையே பாதிக்கின்றது. அப்போ நமது காதுகளுக்கு இவ்வளவு டெசிபல் தான் கேட்க முடியும், ஒரு 70 80 என்ற ஒரு 100க்குள்ள இருக்கும்போது அது ஓரளவுக்கு கேட்கக்கூடிய தன்மையாக இருக்கு. அதை தாண்டி அந்த ஒலி இருக்கும்போது அது வந்து ஒரு நாய்ஸ் பொல்யூஷனாக மாறி அது நமது காதுகளை, நம்மளுடைய செவிகளை, கேட்கும் திறனை அது பாதிக்கிறது. அது வந்து நம்ம என்ன சொல்றோம், அதுதான் வந்து நாய்ஸ் பொல்யூஷன், இரைச்சல். அதற்கு மேலாக வெப்ப மாசுபாடு, தெர்மல் பொல்யூஷன். அப்ப அந்த அனல் மின் நிலையங்கள், இன்னும் அணுமின் நிலையங்கள், தொழிலக கழிவுகள், குளிர்விப்பான் மற்றும் வீட்டு கழிவுகள், இதன் மூலமாக வரக்கூடிய அந்த வெப்ப மாசுபாடு என்பது அதுவும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார் என்றால், இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லும்போது அந்த ஆவரேஜ் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அது வந்து 1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் என்பது 1 டிகிரி செல்சியஸ் தாண்டி அது 1.52 என்ற அளவில் அதிகரித்து கொண்டே செல்லும் போது அந்த பனி துருவங்களில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டிகள் அது உருகி கடல் நீர் வந்து உயர ஆரம்பிக்கும். அதன் காரணமாக அந்த கடலை ஒட்டியுள்ள இருக்கக்கூடிய நகரங்கள் நீரில் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த ஆவரேஜ் இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர், வெப்பம் வந்து 1 டிகிரி செல்சியஸ்க்கு குறைவாக இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது அது 1 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. இதை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த வெப்பம் என்பது அதுவும் அது மாசடைந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு மேலாக அந்த கதிரியக்க கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. அந்த அணுகுண்டு, ஹைட்ரஜன் அணுகுண்டு, இன்னும் அணுக்கரு, இதனுடைய ஆற்றல் காரணமாக தொழில்நுட்பத்தின் விளைவாக அந்த கதிர்வீச்சு மாசுபடுகிறது. அப்ப அந்த அதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சும் அது இயற்கையில் எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. நிறைவாக அந்த திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்ப அந்த வீடுகள் மற்றும் அலுவலகங்கள், மருத்துவமனைகள், அந்த கல்வி நிலையங்கள், தொழிற்சாலைகள், வேளாண் கழிவுகள், நகராட்சி கழிவுகள் ஆகிய மூலம் அந்த திடக்கழிவுகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே பார்த்தது போல அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சென்னை, பெங்களூரு, இன்னும் மும்பை, கல்கட்டா, டெல்லி போன்ற இடங்களில் அந்த கழிவுகள் மிக அதிக அளவில் அந்த சாலிட் வேஸ்ட் என்பது நாளுக்கு நாள் டன் கணக்கில் வந்து அது வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை நாம் சரியாக முறையாக அதை மேனேஜ் பண்ணால் மட்டுமே இந்த பூமியை நாம் பாதுகாக்க முடியும். அண்மையில் நாம் ஒரு செய்தியை பார்த்தோம், கேரளாவிலேருந்து வந்து அங்கே நிறைய கழிவுகளை கொண்டு வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர்நிலைகளிலெல்லாம் கொட்டி சென்றுவிட்ட ஒரு காட்சியை நாம் அனைவரும் செய்தித்தாள் மூலமாகவும் மற்றும் ஊடகங்கள் வாயிலாகவும் நாம் பார்க்க முடிந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய ஒரு பிரச்சனையில் எழுந்த பின்னால் அவங்க வந்து அதையே திரும்ப எடுத்து சென்றதை பார்க்கும். இப்படி
அந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மனிதனுடைய உயிர் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் கூட நாம் கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம எத்தகைய ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இப்படியாக நம்ம பார்க்கும்போது இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5 பூதங்கள் இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது. ஆனால் நாம் என்ன செய்றோம் அப்படின்னாக்க, இந்த 5 பூதங்களையும் எந்த அளவுக்கு நம்மால கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை அனைத்தையும் மாசுபடுத்துறோம். நிலத்தை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம், நீரை மாசுபடுத்துகின்றோம், வெப்பமயமாய் கொண்டிருக்கிறது, காற்று மாசடைகிறது. சரி, அந்த விண் என்று சொல்லக்கூடிய ஆகாசத்தையாவது நம்ம விட்டு வச்சோம்னா அதுவும் கிடையாது. அங்க வந்து ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கொண்டு நிறைய சேட்டலைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்புகின்றன. அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் செயல்படக்கூடிய ஒரு திறமை, ஒரு காலம் இருக்கிறது. அதற்கு பிறகு அது அதனுடைய செயல் இழந்து அது ஸ்பேஸ்ல வந்து அது வந்து ஒரு வேஸ்டாக மாறி விடுகிறது. அப்ப நாசா என்ன சொல்லாங்கன்னாக்கா, அந்த விண்ணில் கூட நிறைய கழிவுகள் நாளுக்கு நாள் வந்து அது வந்து பொல்யூட் ஆகி கொண்டுதான் இருக்கிறது. அதையும் அகற்றுவதற்கு அவர்கள் ஒரு செயல் திட்டம் இன்றைக்கு வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாசா மூலமாக நாம் அறிய முடிகிறது. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம பஞ்சபூதங்கள், இன்னும் அந்த காடுகள் காடுகள் வந்து இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வரம். அது பல விஷயங்களில் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காடுகளுடைய பரப்பளவானது நாளுக்கு நாள் சுருங்கிக் கொண்டே வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த காடுகள் அழிப்பதனால அந்த வெப்பநிலை அதிகரிக்கிறது. கடல் நீர் மட்ட அதிகரிப்பு காரணமாக பல முக்கிய கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள் நீரில் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுகிறது. ஸோ இப்படியாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இதற்கு நாம என்ன செய்யணும்? மாசு கட்டுப்பாட்டில் ஒரு தனி மனிதனுடைய பங்கு என்ன? வாட் ஐ கேன் டூ? இது வந்து நம்ம அரசாங்கத்தையே நம்பி இருந்தால் அது வந்து போதாது. நாமும் நம்மளுடைய பங்களிப்பை நிச்சயமாக செய்தால் மட்டுமே அதை இந்த நிலையை மாற்ற முடியும். அதாவது நாடென்ன செய்தது உனக்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நாடு எனக்கு என்ன செய்தது என்பதை விட நாம என்ன செய்ய முடியும், இத சுற்றுச்சூழலை பராமரிப்பதில், பாதுகாப்பதில் என்னுடைய கடமை என்ன என்று பார்க்கும்போது, அது வந்து நம்ம சிறு வயதிலிருந்தே அந்த குப்பையை கையாளும் முறையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். காகிதத்தின் வீணான பயன்பாடு தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ வந்து நமக்கு மின்சார சக்தி தேவைதான். அதற்கு வந்து அந்த மாற்றாக நம்ம சூரிய ஆற்றலை பயன்படுத்தி அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திறனை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வீட்டிலும் அலுவலகத்திலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ அப்போ வந்து ரைட் ஃப்ரம் த கிட்ஸ், 5ல் விளையாது 50ல் விளையாதுன்னு சொல்ல மாதிரி குழந்தைகளுக்கு இளம் வயதிலிருந்தே அந்த போதனை நம்ம கொடுக்கணும். நான் ஒரு முறை யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது அங்கு அறிவுத்திற் கோயில் தங்கி 1 மாத காலம் அங்க அந்த பயிற்சி, மனவளக்கலை பயிற்சியை கொடுக்க சென்றிருந்த போது சில சமயம் பள்ளிகள், கல்லூரிகள் சென்று வகுப்பு எடுக்க வேண்டிய ஒரு நிலை. அப்போ வந்து காலையில ஒரு 7:30க்கு ஃபர்ஸ்ட் பீரியடே சமயங்களை கொடுப்பாங்க. நாங்க ஒரு 7 மணி 7:10க்குலாம் அங்க போயிடுவோம். அப்போ வந்து 7:15 ஒரு 7:15க்குலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அதுல வந்து ரோஸ்டர் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து தொடப்பத்தை எடுத்து அந்த கேம்பஸ் ஃபுல்லா சுத்தம் பண்றது, செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சது, இப்படி ஒரு 15 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு அது வந்து ரோஸ்டர் போட்டு அதை டீடைல் பண்ணி அற்புதமாக அந்த ஸ்கூலை அந்த 7:30க்கு முன்பாகவே ரொம்ப தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கு பார்க்க முடிந்தது. அப்போ இதே நம்ம ஊர்ல இருந்து ஏதாவது செய்தா உடனே என்ன பண்ணாங்க, என்னுடைய குழந்தைய வந்து நீங்க வந்து பெருக்க வச்சிட்டீங்கன்னா அங்க சண்டைக்கு வந்துடுறாங்க. ஆனா அங்க வந்து அது ஸ்கூல்லயே அது ஒரு கல்ச்சர், அது ஒரு பண்பாடாகவே கொண்டு வராங்க. அப்போ சிறு வயதிலிருந்தே அந்த குப்பையை கையாளும் முறையை வந்து அறிந்திருக்க வேண்டும். பிளாஸ்டிக் என்பது அது வந்து இந்த பூமிக்கு, அதாவது மழைநீர் கீழே போகாமல் அது வந்து ஒரு தடுப்பாக மாறி விடுகிறது. ஸோ அது வந்து அந்த நிலத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கிறது. எனவே அந்த பிளாஸ்டிக் என்ற அதனுடைய பயன்பாட்டை நாம் தவிர்க்க வேண்டும். காகிதத்தினுடைய வீணான பயன்பாடு நம்ம எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். ஸோ அதுல நம்ம ஓரளவுக்கு இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கு. அதுல எந்தவித ஐயமும் கிடையாது. ஒரு காலத்துல நம்ம ட்ரெயின்ல எல்லாம் டிக்கெட் எடுத்து சென்று கொண்டிருந்த காலம் மாறி இன்னைக்கு வந்து நம்ம மொபைல்ல ஒரு இது இருந்தாலே போதும். அதை காமிச்சு அதே மாதிரி எந்த ஒரு டிக்கெட்டா இருந்தாலும் பஸ் டிக்கெட்டோ இல்ல ஃபிளைட் டிக்கெட், இப்படி எல்லாமே காகிதத்தினுடைய பயன்பாடு நம்ம குறைச்சிட்டு தான் வரோம். நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது காகிதத்தின் வீணான பயன்பாடு என்பது தடுக்கப்பட வேண்டும். அதே போன்று மின்சார ஆற்றல் என்பது நமக்கு தேவையான ஒன்று. அது இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். ஸோ அப்படியாக இருக்கும்போது அந்த சூரிய ஆற்றலை பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த சோலார் எனர்ஜியை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம அதிகரித்துக் கொள்ள வேண்டும்.
மேலும் வீட்டிலும் அலுவலகத்திலும் அந்த சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு நாம தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தூய்மையாக வைத்துக் கொண்டால் நிச்சயமாக இந்த இயற்கை வளத்தை நம்மால் காக்க முடியும். ஸோ அப்போ வந்து நிறைவாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்றார், "த பீப்புள் ஹூ லிவ் ஆன் திஸ் எர்த் திங்க் தட் த எர்த் இஸ் அ டஸ்ட்பின்." இந்த புவியில் வாழக்கூடிய மக்கள் இந்த உலகத்தை ஒரு குப்பை தொட்டி என்று நினைத்துக்கொண்டு நாள்தோறும் குப்பைகளை இந்த பூமியில் கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று ஒரு மேலை நாட்டு அறிஞர் வருத்தப்பட்டு ஒரு செய்தியை சொன்னார். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த உலகத்தை நாம் வாழக்கூடிய இந்த பூமியை அதை ஒரு குப்பை தொட்டியாக நாம மாற்றாமல் பாதுகாப்பதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்று சொன்னால் இந்த பூமி இன்னும் பல தலைமுறைகள் வாழ வேண்டியதாக உள்ளது. அந்த பல தலைமுறைகள் வாழ்வதற்கேற்றவாறு இந்த பூமியை விட்டு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏதோ நாம் வாழ்ந்தோம், நமது காலத்தோடு முடிந்து விட்டது என்ற மனநிலை இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய நமது சந்ததியினர் அவர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இந்த பூமியை நாம் வைத்திருக்க வேண்டியது நமது பொறுப்பு, நமது கடமை என்று சொல்லி, அடுத்ததாக நாம பண்பாட்டு கல்வி. அப்போ பண்பாட்டு கல்வி என்று சொல்லும்போது அதுல 2 விஷயங்கள்லாம் இருக்கு. ஒண்ணு வந்து பண்பாடு, மற்றது கல்வி. அப்போ இன்றைய கல்வி முறையை நாம் எடுத்துக்கொண்டு சிந்தித்தால், சாமிஜி சொன்னாங்க, பொதுவா கல்வி முறை என்றால் அது எழுத்தறிவு, தொழிலறிவு, ஆ இயற்கை தத்துவம், பண்பாட்டு கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கப்பழக்க கல்வி. 4 வகை கல்வி தான் பொதுவாக நம்ம சொல்றோம். ஆனால் இன்றைக்கு பரவலாக அந்த எழுத்தறிவும், தொழிலறிவும் பரவலாக கிடைக்கின்றது. கல்வியில் என்ன விடுபட்டு போயிருக்கிறது என்று சொன்னால், அந்த பண்பாட்டு கல்வி என்ற ஒன்றும், இயற்கை தத்துவ அறிவு என்று சொல்லக்கூடிய 2 கல்விகள் விடுபட்டு போயுள்ளன. அதைத்தான் நாம் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த பண்பாடு என்றால் என்ன, கல்வி என்றால் என்ன என்பதை பார்த்து பண்பாட்டு கல்வி ஏன் அவசியம் என்பதை பார்ப்போம். அப்ப பண்பாடு என்பது என்ன என்று பார்க்கும்போது, சுவாமி ஞான களஞ்சியத்தில் அந்தந்த தேசத்தின் வெட்ப தட்பம், ஆகார வகை, தொழில்களுக்கு ஏற்றவாறு வாய்ப்பு, சிந்தனையில் உயர்ந்தோர்கள், சமூகத்திற்கு செய்த தொண்டுகள், வாழ்வின் சீர்திருத்தம், இந்த வகை யாவும் இணைந்து எங்கும் மக்கள் இனத்திற்கு பண்பாடாய் தோன்றலாச்சு. எந்தவித பண்பாடு தனியே நிற்கும் இனி உலகில் விஞ்ஞானம் வளரும் போது என்று ஞான களஞ்சியம் நூலில் கொடுத்திருக்காங்க. அப்போ நாம இந்த உலகத்தில் ஒவ்வொரு பகுதியில், ஒவ்வொரு பிரதேசத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆங்காங்கு நிலவக்கூடிய அந்த வெப்ப தட்பம். அப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நார்த்தில் வந்து ரொம்ப சம்மரும் வின்டரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நம்ம சவுத்தில் பார்த்தோம்னா த்ரூ அவுட் த இயர் வந்து ஒரு நார்மலான டெம்பரேச்சர் இருக்கிறத பார்க்கணும். இப்படியாக அந்த உலகத்தில் சில நாடுகள் எப்பொழுதுமே குளிர் பிரதேச நாடுகள், சில நாடுகள் வந்து ஆவரேஜ், சில நாடுகள் வந்து எப்பவுமே வெப்பம். இப்படியாக அந்தந்த தேசத்தின் வெப்ப தட்பம், அங்கு இருக்கக்கூடிய அந்த உணவு வகைகள், தொழில் வாய்ப்புகள், இதற்கேற்றவாறு சிந்தனையில் உயர்ந்தவர்கள், அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு செய்த தொண்டுகள், அந்த வாழ்க்கையில் தேவையான சீர்திருத்தங்கள், இது அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், மனித இனத்திற்கு பண்பாடாய் தோன்றல் ஆச்சு. அப்ப பண்பாடு என்பது என்ன என்று பார்க்கும்போது, பண்படுதல், எது முறையோ, எது சரியோ, எது மனித குலத்துக்கு தேவையோ அதை நாம் பின்பற்றி வாழும்போது அதைத்தான் பண்பாடு என்றும் கலாச்சாரம் என்றும் சொன்னாங்க. கலாச்சாரம் என்றால் கலை, ஆச்சாரம், கலாச்சாரம். கலை என்றால் மனித வாழ்வே ஒரு கலைதான். ஏனென்று சொன்னால் இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக நாம் மாற்றி அனுபவிக்கிறோம். எனவே மனித வாழ்க்கையே ஒரு கலைதான். ஆச்சாரம் என்றால் எது சரியோ, எது முறையோ அதை நாம் பின்பற்றி வாழும்போது அதை நாம் ஆச்சாரம். அப்ப கலாச்சாரம், பண்பாடு இவையெல்லாம் என்ன என்று பார்க்கும்போது, எப்படி நம்ம ஒரு நிலத்தை நல்ல ஒரு விவசாயம், நல்ல மகசூல் பெற வேண்டும் என்று சொன்னால் அதை நன்றாக ஆழ உழுது, அதை பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, நீர் பாய்ச்சி, அதன் பிறகு நாம் விவசாயத்தை செய்தால் அங்கு விளைச்சல் என்பது நன்றாக இருக்கும். அதே போன்று இந்த மனித மனத்தை பக்குவப்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும். அப்போதான் மனித வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். ஸோ ஆதலால் பண்பாடு என்பது மனித குலத்திற்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இப்படி நமது சான்றோர்கள் எது நமக்கு தேவை, எதை நாம் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம என்ன சொல்லலாம், பண்பாடு என்ற ஒன்றாக இருக்கு. அப்ப எந்தவித பண்பாடு தனியே நிற்கும் இனி உலகில் விஞ்ஞானம் வளரும்போது, அப்ப விஞ்ஞானம் என்பது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பண்பாட்டில் எது நமக்கு தேவை, எது தேவையில்லை என்று சிந்தித்து பார்த்து தேவையானதை நாம் வந்து ரிட்டைன் பண்ணிக்கணும், அதை வந்து தொடர்ந்து பின்பற்றணும். தேவையில்லை என்று சொன்னால் அதை விட்டு நாம் விலகி இருக்க பழகணும். ஆக அந்த பண்பாட்டு கல்வி என்பது தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மையே விளைவிக்கின்ற ஒரு ஒழுக்க கல்வியை பெரியோர்கள் அங்கங்கு வாழக்கூடிய மக்களுக்கு போதித்தனர்.
அத்தகைய ஒரு வாழ்க்கை நியதி, அந்த ஒரு பெரு நிதி தான் அந்த பண்பாடு என்று அப்படி நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது. அப்ப இந்தியா என்று எடுத்துக்கொண்டால், இந்திய நாட்டிற்கு ஒரு பண்பாடு. இப்படி நம்ம ஒவ்வொரு நாடையும் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது, உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பண்பாடு என்பது, அது வந்து ஒரு இயற்கை நியதி, வாழ்க்கை நியதியாக இருக்கிறது. சாமி சொல்லுவாங்க, நான் நிறைய வெளிநாடுகளுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டேன். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் நான் பார்க்கும்போது, யார் இந்த பண்பாட்டை சரியாக, முறையாக கடைப்பிடிக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள், அந்த கலாச்சாரம் சீரடையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் என்றால், அது பெரும்பாலும் பெண்களாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை மருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கார். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது, இந்த தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒரு ஒழுக்க கல்வி எது என்று சொன்னால் அதுதான் பண்பாடு. இப்போ மற்றொரு கவியில மகரிஷி என்ன சொன்னாங்க, பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவுக்கு ஒவ்வா பல செயல்களை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கமது துன்பம் எழா அளவு முறையோடு உணர்ச்சிகளை செய்து வாழும் முறையாகும். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பிரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்போம். பகுத்தறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும் பற்றறிந்து பலன் உணர்ந்து பண்புடனே வாழ்வோம். இதை நம்ம அந்த கவியை ஏற்கனவே பார்த்தோம். அப்படி இந்த பழக்கம் இன்னும் பழமை காரணமாக நமதுக்கு அறிவுக்கு ஒவ்வாத பல செயல்கள் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன, மனித குலத்தில் நிலவி கொண்டிருக்கின்றன. அத்தகைய செயல்களை எல்லாம் மாற்றி நம்ம அந்த பண்பாட்டை வளர்ப்போம். அப்ப அந்த ஒழுக்கம் என்பது எண்ணம் செயலால் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ அல்லது மனதுக்கோ துன்பம் தராத அளவு அந்த ஒழுக்கம் என்பதை நாம முறையோடு அதை பின்பற்ற வேண்டும். மற்ற தேவையற்ற குணங்கள், அந்த அழுக்காறு, இன்னும் அந்த பேராசை, சினம் போன்ற தேவையற்ற குணங்களை எல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு அன்போடு இரக்கம் தொண்டு தவம் இதையெல்லாம் நாம செய்து வரும்போது நமது பகுத்தறிவானது முழுமை பெறும், அந்த இறை உணர்வு கெட்டும். அப்போ அந்த பலனை உணர்ந்து நாம் பண்புடன் வாழ்வோம் என்று சிறந்த பண்பாடு எது என்று அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போ பண்பாடு என்று சொல்லும் போதே பொதுவாக என்ன அப்படின்னாக்க, அது வந்து பிறருக்கு துன்பம் தரக்கூடாது, பிறர் துன்பம் போக்குதல். அது சுருக்கமா பண்பாடெல்லாம் மொத்தமா பண்ணி சம்மரைஸ் பண்ணா அது என்ன அங்க மைய கருத்து நமக்கு தெரிய வருகிறது என்று சொல்லும் போது, அந்த பிறருக்கு நாம் துன்பம் தரக்கூடாது, எவரேனும் துன்பப்பட்டால் அவர்கள் படும் துன்பத்தை நாம் போக்குவதற்கான முயற்சி. இதுதான் வந்து நம்ம பண்பாடுன்னு சொல்லணும். இப்போ மற்றொரு கவியில மகரிஷி சொல்லியிருக்காங்க, உதவி என்கிற தலைப்பில், இவ்வுலகில் எவர்க்கெனினும் துன்பம் உண்டு பண்ண எந்த அளவோ ஒருவர் உயிர் நலம் பறிக்க எவ்வகையிலும் ஒருவருக்கு உரிமை இல்லை இல்லை. இயற்கையின் சட்டம் இது, காப்பும் இதுவாகும். செவ்விய உன் அறிவாலே செயல் திறமையாலே செய்வது பிறர்க்குதவி சிறந்த வாழ்வு ஆகும். ஒவ்வும் வகை உற்றுணர்ந்து உயிர்க்கு இனிமை செய்ய உயிரனைத்தும் வாழ்த்தும் உனை நீ உலகை வாழ்த்து என்று உதவி என்ற தலைப்புல சுவாமியை நமக்கு ஞான களஞ்சியத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த உலகத்தில் எவர்க்கெனினும் துன்பத்தை உண்டு பண்ண, அது எந்த அளவோ ஒருத்தருடைய உயிரினுடைய நலத்தை பறிக்க நமக்கு உரிமை என்பது கிடையவே கிடையாது. இது வந்து இயற்கை சட்டம். இந்த உலகில் பிறந்து வாழக்கூடிய அத்துணை உயிர்களுக்கும் இந்த உலகில் வாழக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது. அது வந்து இயற்கை சட்டமாகவும் இருக்கிறது, இயற்கை காப்பாக இருக்கிறது. அப்போ நமது அந்த 6வது அறிவு என்ற சிறப்பை கொண்டு நம்மளுடைய செயல் திறமையை கொண்டு நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிறருக்கு உதவி செய்து வாழ்வது மிகவும் சிறந்த வாழ்க்கை ஆகும். அதுதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஒவ்வும் வகை உற்று உணர்ந்து உயிருக்கு இனிமை செய்ய, அப்படியாக நம்ம அந்த உயிருக்கு இனிமை செய்யும் போது அந்த உயிர்கள் அனைத்தும் வாழ்த்தும், நாம் அந்த உனை வாழ்த்தும் உனை நீ உலகை வாழ்த்து என்று இந்த உதவி என்ற கவியில மகரிஷி நமக்கு கொடுப்பாங்க. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, உண்மை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் சொன்னாங்க. அதாவது மனிதர்கள் வணங்குவாங்கன்னு சொல்லல, உயிர்கள் உன்னை வணங்கும். அப்ப நாம உண்மையை சொல்லி நன்மை செய்தால் இந்த உலகம் நம்மிடம் மயங்கும், நமது நிலை உயரும் போது பணி உண்டால் இந்த உயிர்கள் நம்மை வணங்கும். அப்படின் போது எத்தகைய ஒரு உயர்ந்த நிலை நாம் அடைய முடியும். அதான் மாதிரி சொல்றாங்க, உயிர் அனைத்தும் வாழ்த்தும் உனை நீ உலகை வாழ்த்து. அப்ப நாம என்ன பண்ணணும், இந்த உலகை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் எல்லா அருளாளர்களும் என்ன சொல்றாங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்றார் தாய்மான சாமியார். அப்ப வள்ளலாறு அதான் சொல்றாரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சாமியை அதான் சொல்றாங்க, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அப்ப அந்த வையகத்தை நாம் எப்பொழுதும் வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அதான் நம்ம சிறந்த பண்பாடு. அடுத்ததாக கல்வி. நம்ம ஏற்கனவே சொன்னது போல கல்வினாக்க ஒரு 4 விதமான இருக்குது. ஒன்று வந்து எழுத்தறிவு, தொழிலறிவு மற்றும் பண்பாடு, அந்த இயற்கை தத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து கல்வியும் தேவையாக இருக்கிறது. அப்போ அந்த கல்வியை பத்தி நம்ம முதல்ல பார்க்கும்போது வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற அற்புதமான ஒரு குறள் நமக்கு.
அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கசடு அற. நாம் கற்பது எதற்காக கற்க வேண்டும் என்று சொன்னால், கசடு அறுவதற்காக கற்க வேண்டும். அப்ப கசடு என்றால் குற்றங்கள். அந்த கல்வி என்பது ஒரு மனிதனிடம் என்ன குற்றங்கள் இருக்கின்றனவோ, அந்த குற்றங்களை போக்கக்கூடிய அளவு போக்கக்கூடியதாக இருக்க வேண்டியதுதான் அந்த கல்வி. அப்படியான ஒரு கல்வியை நாம் கற்றுக்கொண்ட பின்னால், நிற்க அதற்கு தக. எதை நாம் கற்றுக்கொண்டோமோ, அதை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அதான் நிற்க அதற்கு தக. அதான் வந்து கல்வியில நமக்கு கொடுத்திருக்காங்க. மேலும் என்ன சொல்லாங்கன்னா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவியில் நாம் கற்கக்கூடிய அந்த கல்வியானது, இந்த பிறவியில் மட்டுமல்லாது அது 7 பிறவிக்கும் தொடர்ந்து வரும் என்று கல்வியினுடைய சிறப்பை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அந்த எழுத்தறிவு, தொழிலறிவு இன்று மிகவும் பரவலாக இருக்கிறது. அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன வந்து விடுபட்டு போயிருக்கு என்று சொன்னால், அந்த பண்பாட்டு கல்வி, இன்னும் அந்த இயற்கை தத்துவம் என்று சொல்லக்கூடிய இயற்கையை பற்றிய ஒரு கல்வி. இந்த 2ம் விடுபட்டு போயிருக்கின்ற காரணத்தினால், அது இன்றைக்கு மிக ஒரு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது கல்வி முறையில். அந்த குறையை போக்குவதற்கு தான் நம்ம அந்த விசன் மூலமாக, டைரக்டரேட் ஆஃப் விசன் மூலமாக இன்றைக்கு நம்ம பள்ளி, கல்லூரிகளில் சென்று இந்த இயற்கை தத்துவம், பண்பாட்டு கல்வியை நம்ம கொடுத்து வர்றது காரணமே அதான். ஏன்னா கல்வியில் அது விடுபட்டு போயிருக்கிறது. மற்ற எல்லா கல்வியும் கற்ற போதும் இந்த 2 கல்வியும் விடுபட்டுள்ள காரணத்தினால் இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் பல சிக்கல்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு கவி கொடுத்திருக்காங்க. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவதன் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும் உணவுக்குயிர் கொள்ளா நோன்பும் பொதுவிதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று நமக்கு இந்த புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் என்று 5 ஒழுக்க பண்பாடாக நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் என்ன பண்பாடு நமக்கு இருந்ததோ அது இருக்கட்டும். அதுல நம்ம இன்றைக்கு என்ன தேவை என்று சொன்னால், ஒரு புதியதாக ஒரு பண்பாடு இன்றைக்கு இந்த நவீனமயமான காலத்தில், இந்த கணினிமயமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு ஒரு புதிய பண்பாடு தேவையாக உள்ளது. உலகுக்கு வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 4 விஷயங்கள் வந்து அதற்கு வந்து முதல்ல வந்து ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 விஷயங்கள்னு பார்க்கும்போது, ஒண்ணு வந்து போதை, மற்றது போர், பொய், புகை என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்கள். அதை வந்து நாம என்ன செய்யணும்னா, அதை வந்து ஒழிக்க வேண்டும். ஒழித்து அதை அமுல்படுத்த வேண்டும். அப்போ அந்த போதை என்பது எந்த அளவுக்கு இன்றைக்கு மனித குலத்தில் பல சிக்கல்கள், பல துன்பங்களை ஏற்படுத்தின நாம் வந்து கண்கூடா பார்க்கிறோம். அன்றாடம் நம்ம பார்க்கிற ஒரு செய்திதான். அப்ப அந்த போதை என்பது மனித குலத்தையே ஒரு குறிப்பாக இளைய சமுதாயத்தை தவறாக வழிநடத்தி செல்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கிறது. அதற்கு மேலும் அந்த குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்று பார்க்கும்போது, அந்த போதை என்பதை அறவே நாம் ஒழிக்க வேண்டும். அது முதலாவதாக. அடுத்ததாக போர். அப்ப போர் என்று சொல்லும்போது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். சாமி சொல்லாங்க, இன்னைக்கு மனித குலத்துல எத்தனை போர்கள் நடந்து விட்டன என்று எடுத்துக்கொண்டு நம்ம சிந்தித்து பார்த்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான போர்கள் நடந்து விட்டன. அதிலும் குறிப்பாக மதங்களின் பெயரால் நடந்த போர்கள் அதிகம் அப்படின்னு சாமி சொல்லாங்க. அப்போ அந்த போர் என்று சொல்லும்போது நிறைய அங்க வந்து பொருளாதார சேதம் ஏற்படுகிறது. நிறைய உயிர் சேதம், நிறைய நிறைய பேருக்கு வந்து அங்க உடல் உறுப்புகள் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதற்கும் மேலாக சிலருக்கு வந்து அவங்களுடைய பெற்று வளர்த்த அந்த அருமை மகனை அவர்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு அவளுடைய கணவன்மார்கள் போயிறாங்க. சில குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரை, அதாவது தந்தையை இழக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை உருவாக்குது என்பதுதான் அந்த போர் என்ற ஒன்று. அப்போ அந்த போர் என்பது மனித குலத்துக்கு எதிரானது. வார் இஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி. அது வந்து மனித குலத்துக்கு எதிரானது. எனவே போர் என்பது இந்த உலகில் இருந்து அறவே அது ஒழிக்கப்பட வேண்டும். அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. எந்த நாடு சண்டையில் ஈடுபடுதோ அதனுடைய பொருளாதாரம் வந்து பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும். ஒரு குறைந்தது 20 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும். இன்னைக்கு நம்ம 2024 இருக்கோம், 25க்கு வந்துட்டோம் அப்படின்னாக்க, நம்ம போர் நடக்குதுன்னு சொன்னால் 2000ல எந்த நிலை இருந்ததோ அந்த நிலைக்கு அந்த நாடு சென்றுவிடும் என்பது அது வந்து தவிர்க்கவே முடியாது. அந்த வேளை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா இடையே வந்து ஒரு 3 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அந்த போர் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இஸ்ரேல் பாலஸ்தீன் இப்படி உலகில் பல இடங்களில் தொடர்ந்து போர் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் பொருள் இழப்பு, மனித உயிர்கள், இன்னும் பொருளாதாரம் பின்னடைவு, பல பிரச்சனைகள். ஆகவே அந்த போர் என்பது அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அதனால்தான் பாரதிதாசன் பாடினார், புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை
வேருடன் சாய்ப்போம் என்று சொன்னார். அந்த போர் என்பது அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அதே போன்று பொய், பொய் என்பது உண்மைக்கு மாறான செய்தியை நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதுவும் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அதே போன்று புகை, புகை எந்த வடிவில் இருந்தாலும் அது மனிதனுக்கும் இயற்கைக்கும் அது தீங்கானதுதான். ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது அந்த போதை, போர், பொய், புகை ஒழித்து இந்த பண்பாட்டை நாம் அமுல் செய்ய வேண்டும் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. ஸோ பொதுவா இந்த இடத்துல நம்ம ஒரு கருத்தை சிந்திக்கணும். மகான்கள் இந்த ஒழித்து என்ற ஒரு சொல்லை சாதாரணமா அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் எங்க அவங்க அந்த ஒழித்து என்பதை பயன்படுத்துகிறார்கள் என்று நம்ம சற்று சிந்தித்தால், இப்போ வள்ளுவர்கிட்ட கூட அந்த ஒரு குறள்ல அது வருது. என்னன்னாக்க, இரவு அச்சம் என்ற அதிகாரத்தில் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியான் என்று வள்ளுவர் இரவு அச்சம் அப்படின்ற ஒரு அதிகாரத்துல சொல்றார். அதாவது பிச்சை எடுத்துதான் உயிர் வாழணும் என்ற நிலையில் மனிதகுலம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகை படைத்தவன் அவனும் அத்தகைய நிலையை அடையட்டும் என்று மிகவும் அழுத்தமாக கெடுக என்ற வார்த்தையை பறந்து கெடுக உலகை ஏற்றியான் அப்படின்னு சொல்றார். இதுக்கு ஆஹ் வேறு விதமான கருத்தில் இருக்கு. ஒண்ணு கடவுளை சாடுவதாக சொல்லுவாங்க, இன்னொன்று அந்த ஆட்சியாளர்கள் அவர்களை சொல்வதாகவும் இருக்கு. இருவேறு கருத்தில் இருக்குன்னா, எப்படியா இருந்தாலும் அந்த கெடுக என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அதனுடைய எந்த அளவுக்கு அது மனித குலத்துக்கு தீமை செய்கிறது. ஆதலால் போதை, போர், பொய், புகை ஒழித்து அமுல் செய்வோம் என்று சொன்னால் இந்த நான்கும் எந்த அளவுக்கு மனித குலத்திற்கு தீங்கு செய்கிறது என்பதை கருத்தில் கொண்டு சாமி அதை சொல்றாங்க. ஸோ அப்போ அதிக சுமை எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், ஐந்தொழுக்க பண்பாடு நாம் என்ன செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவரவதம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடியும். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அடிப்படை தேவைகள் நமக்கு பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த பிறர் வளம் பறித்தல் என்பது இல்லாமல் நம்முடைய உடல் உழைப்பை கொண்டு, அறிவை கொண்டு நம்ம வாழணும். அவரவதம் அறிவின் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா. உணர்ச்சி செய்யப்பட்ட நிலையில் பிறருடைய உடலுக்கோ அல்லது மனதுக்கோ துன்பம் தராத ஒரு செயல். மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறி. உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு. உணவுக்காக மனிதன் உயிரை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. விலங்குகள் பிற உயிரை கொண்டு வாழ்கின்றன என்று சொன்னால் அவற்றிற்கு உணவு உற்பத்தி பண்ண தெரியாது. ஆதலால் அங்கு அது தவறு கிடையாது, குற்றம் இல்லை. ஆனால் மனிதனுக்கு விவசாயம் என்ற செய்வதற்கு கற்றுக்கொண்டான், தெரிந்து கொண்டான். அந்த நிலையில் இருக்கும்போது உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை. அப்போ பிறர் பொருளையும் வாழ்க்கை சுதந்திரத்தையும் நம்முடைய செயல்கள் எந்த அளவும் பாதிக்க கூடாது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை போற்றி நாம் பாதுகாக்க வேண்டும். நிறைவாக பிறர் துன்பம் போக்கும் அன்பும் கருணையும் வேண்டும். பிறருடைய துன்பத்தை கண்டு நாம் மனம் இறங்கி அந்த துன்பத்தை போக்கக்கூடிய செயல்களை செய்யும். அதான் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று இந்த ஐந்தொழுக்க பண்பாடாக சுவாமியை கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஐந்தொழுக்க பண்பாடு மூலமாக நாம் எதை பெறுகிறோம் என்று சொன்னால், ஒன்று தனி மனித அமைதி, அதற்கு மேல இந்த சமுதாயம் உலக அமைதிக்காக இந்த ஐந்தொழுக்க பண்பாடை நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதற்கும் மேலாக அந்த ஐந்தொழுக்க பண்பாடையும் சுருக்கி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, இரண்டொழுக்க பண்பாடா கொடுத்துட்டாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்போ இது ஏன் இந்த ஐந்தொழுக்க பண்பாடு என்பது இரண்டொழுக்க பண்பாடாக சுருக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களாலும் எல்லாராலும் இந்த ஐந்தொழுக்க பண்பாடை பின்பற்றுவது என்பது கொஞ்சம் சற்று கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னால் உலகில் சில இடங்கள் மிகுந்த குளிர் குளிர் ஆண்டுதோறும் அவங்க குளிரிலேயே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படியாக இருக்கும்போது அந்த உணவு பழக்கங்கள்லாம் சட்டென்று அவர்களால் மாற்றிவிட முடியாது என்ற ஒரு நிலையில அந்த ஐந்தொழுக்க பண்பாடையும் சுருக்கி இரண்டொழுக்க பண்பாடாக நம்ம வாழ்க்கையில யாருக்கும் நம்ம துன்பம் தர மாட்டோம், துன்பப்படுவோருக்கு முடிந்தவரை நாம் உதவி செய்வோம் என்று இரண்டொழுக்க பண்பாடாக சுவாமி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இத்தகைய அற்புதமான பண்பாடு இன்றைக்கு மனித குலத்தில் வளரும் போதுதான் இந்த மனித சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல் அனைத்துக்கும் ஒரு தீர்வு எங்கு கிடைக்கும் என்று சொன்னால், இந்த உயர்ந்த ஒரு அறநெறி வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழும் போதுதான் இவை அனைத்துக்கும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி, நிறைவாக அந்த வாழ்க்கையில் ஒரு 12 பண்புகள் தேவையாக உள்ளன. அதை மட்டும் ஒரு சுருக்கமாக ஒரு 10 நிமிட நேரம் பார்த்து நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். அப்படி இந்த வாழ்வின் வளமைக்கான நற்பண்புகள் என்று நாம் எடுத்துக்கொண்டு சிந்தித்தால், முதலாவதாக அகிம்சை, அதுக்கப்புறம் உண்மை, நேர்மை, பொறுமை, மன்னித்தல், இன்னும் நடுநிலை, தன்னடக்கம், பணிவு, விடாமுயற்சி, பொறாமையின்மை, தற்பெருமையின்மை, நல்லதையே காணுதல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு 12 விஷயங்கள் நமக்கு மிகவும் தேவையாக இருக்குது. ஸோ அதை பற்றி நாம் சற்று சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ அந்த முதலாவதாக ஒரு நல்ல பண்பு எது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அஹிம்சை அல்லது துன்புறுத்தாமை.
அது நம்ம ஏற்கனவே இரண்டொழுக்க பண்பாடுல சிறப்பா பார்த்திருக்கோம். நம்முடைய எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ யாருக்கும் உடலளவில் அல்லது மனதளவில் துன்பம் தராமல் இருக்க வேண்டும். அப்படி நாம பிறரை துன்புறுத்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக சில காரணங்கள். என்ன காரணங்கள் என்றால், ஒண்ணு நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கர்வம், ஆணவம், ஈகோ. அதன் காரணமாக நமக்கு தேவையில்லாத குணங்கள் வந்துடுது. பிறருக்கு நம்ம துன்பத்தை கொடுக்கிறோம். அதற்கு அடுத்ததாக வெறுப்பு. அப்போ சக மனிதன் மற்றொரு மனிதன் மீது கொள்ளக்கூடிய ஒரு உணர்ச்சியப்பட்ட நிலை அவர்களை வெறுப்பது. அப்போ அந்த வெறுப்பு என்பது, அதுக்கடுத்து பொறாமை, பொறுத்து கொள்ள முடியாமை பொறாமை, அப்புறம் கோபம் என்று சொல்லக்கூடிய இந்த காரணங்களால் அந்த அஹிம்சை என்பது இன்றைக்கு மனித குலத்தில் இருக்கிறது. அப்ப மாதிரி சொல்லாங்க, நம்ம விருப்பத்தை ஒழிக்க முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே போதுமானது. அப்ப அந்த ஆணவம் என்பது இருக்கக்கூடாது, வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது, பொறாமை என்பது இருக்கக்கூடாது, கோபம் என்பது இருக்கக்கூடாது. இந்த நான்கும் இல்லாமல் இருந்தால்தான் அந்த அஹிம்சை என்பது நம்மிடம் இருக்கும். ஹிம்சை என்றால் பிறரை துன்புறுத்துதல், அஹிம்சை என்றால் பிறருக்கு துன்பம் தராமல் இருத்தல். அப்போ அஹிம்சைன்னு சொன்னாலே நமக்கு யார் முதல்ல ஞாபகத்து வருவாங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். இந்த அஹிம்சை என்ற ஒரு ஆயுதத்தை கொண்டு இந்த மைட்டி பிரிட்டிஷ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்கிலேயர்களை நமது நாட்டை விட்டு அகற்றி நமது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு காந்தியடிகள் கையில் எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம் அஹிம்சை. ஆதலால் அவர்களால் ஆயுதத்தை கொண்டு அந்த அஹிம்சை என்ற ஒன்றை அவர்களால் வீழ்த்த இயலாமல் விட்டு சென்றால் சொல்லுவாங்க. அதனால ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்றாரு, ஃபார் ஜெனரேஷன்ஸ் டு கம் பீப்புள் வில் ஒண்டர் தட் எ மேன் லைக் காந்திஜி எவர் வாக்ட் ஆன் திஸ் எர்த் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு விஷயத்த சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா, இனி வரக்கூடிய ஜெனரேஷன் மகாத்மா காந்தியடிகள் போன்ற ஒரு மகான் இந்த உலகில் வாழ்ந்தார் என்பதை நினைத்து நிறைய ஆச்சரியப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேலை நாட்டு எழுத்தாளர் சொல்றார். அந்த வகையில பார்க்கும்போது முதல்ல தேவையான ஆன்மீகத்துக்கும் மனித குலத்துக்கும் தேவையான முக்கியமான பண்பு என்பது அஹிம்சை. அப்போ நம்ம தவம் செய்யறோம். அப்ப தவம் செய்யறோம்னா அதற்கு என்ன இலக்கணம், அதுக்கு என்ன தவத்தின் இலக்கணம் என்ன? அதான் வள்ளுவர் சொல்றார், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அப்ப நம்முடைய துன்பத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், பிற உயிருக்கு துன்பம் தராமல் இருக்க வேண்டும். இவை இரண்டுமே நமது தவத்திற்கான ஒரு இலக்கணம், அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்ததாக இரண்டாவது தேவையான ஒரு நற்பண்பு எது என்றால் உண்மை. அப்போ உண்மையை நம்ம சொல்லணும், பொய் சொல்லாது இருக்க வேண்டும். அப்ப மகாத்மா காந்தி அதான் ஒரு சொல்றார் ஒரு இடத்துல, there is no god higher than truth. உண்மையை விட மேலான ஒரு கடவுள் இல்லை என்பது காந்தியடிகளுடைய அற்புதமான ஒரு செய்தி. ஸோ அந்த வேளை நம்ம பார்க்கும்போது உண்மையை சொல்ல வேண்டும், பொய் சொல்லாது இருக்க வேண்டும். அப்போ நன்மை தரும் உண்மையை பேசுவதே வாய்மை. பிறருக்கு பாதிப்பு உண்டாகும் என்றால் தெரிந்த உண்மையை பேசாதிருப்பதும் நல்லதுதான். வாய்மை எனப்படுது யாதனின் யாதனும் தீமை இல்லாத சொல்லல்னு வள்ளுவர் சொல்றது போல நன்மை தரக்கூடிய சொல்களை நம்ம சொல்லணும். அதே சமயம் அது உண்மையாகவே இருக்கும் என்று சொன்னால் கூட அது பிறருக்கு பாதிப்பை ஏற்படும் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் அந்த உண்மை கூட சொல்லாமல் இருப்பது நலம் என்று சொல்றாங்க. அப்போ இரண்டாவதாக நாம் உண்மையை எப்பொழுதும் பேச வேண்டும். மூன்றாவதாக நேர்மை. அப்ப அந்த எண்ணம் சொல் செயலில் நாம் மாறுபடாது இருக்க வேண்டும். அப்ப எண்ணத்திற்கும் அல்லது சொல்லிற்கும் அல்லது செயலிற்கும் அந்த வேறுபாடு இருந்தால் நமது மனம் பிளவுபடுகிறது. அப்போ உள்ளொன்று வைத்து நம்ம புறமொன்று பேசும்போது அது உள்ளொளி தீயாகி நமது உடல் நலத்தை கெடுத்து வேண்டும் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எண்ணம் சொல் செயலில் நாம் மாறுபடாது இருக்க வேண்டும். அப்போ அந்த மனம் பிளவுபடக்கூடாது. அடுத்ததாக பொறுமை. அப்ப அந்த சொல்லாலும் செயலாலும் பிறர் செய்யும் தீமையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். திருப்பி அவருக்கு நம்ம தீங்கு செய்யாது இருக்கக்கூடிய மன உறுதியை நாம் பெற வேண்டும். அத்தகைய பொறுமையை நாம் பெறுவது மிக மிக அவசியம். அப்போ நிறைய இடங்கள்ல சொல்லாங்க, பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு. சாமி தான் சொல்லாங்க பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லும் போது அங்க கூட நம்ம பொறுமைக்கு ஒரு எல்லை கட்டி விடுகிறோம் கடல் அளவுக்கு. ஆனால் பொறுமை என்பதற்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போது நமக்கு இறை உணர்வு வருகிறதோ அப்போது பொறுமை என்பதும் எல்லையற்ற அளவுக்கு வந்துடும். அப்ப சொல்லாலும் செயலாலும் பிறர் செய்யக்கூடிய தீமைகளை நாம் பொறுத்து கொண்டு நாம வாழக்கூடிய ஒரு பக்குவம். அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்பது வள்ளுவம். அப்ப நமக்கு ஒரு துன்பம் செய்கிறார் என்று சொன்னால் கூட அவர் வெட்கி தலைகுனிம்படியான ஒரு செயலை நாம் செய்ய வேண்டியதுதான் நாம் செய்யக்கூடிய செயல் என்பது வள்ளுவம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது திருப்பி அவர்களுக்கு நாம் தீங்கு செய்யாத ஒரு மன உறுதியான ஒரு பொறுமையை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அதற்கு அடுத்து மன்னித்தல். அப்ப மன்னிப்பது என்பது மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா மனம் ரொம்ப லேசாயிடும். பிற செய்யக்கூடிய செயல்களை நம்ம எப்போ மனசிலேயே வச்சுட்டு அதை ஒரு சுமையாக சுமந்து கொண்டே இருப்பதை விட அவர்களை நாம் மன்னித்து விட்டால் அது மனம் ரொம்ப லகுவாகிவிடும். அப்ப மன்னித்தல் என்பது ஆன்மீகத்தை பொறுத்தவரை
அது வந்து ஒரு பலவீனம், அது வந்து ஒரு கோழைத்தனம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பலம் உள்ளவர்கள் தான் மன்னிப்பார்கள். யாருக்கு வந்து மனோபலம், மனோதிடம் அதிகமா இருக்கோ அவங்க தான் மன்னிப்பாங்க. மன்னித்தல் என்பதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம அந்த மன்னித்தலை நம்ம எங்கு பார்க்க முடிகிறது என்று சொன்னால், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நன்மையை செய்து வாழ்ந்த இயேசு பிரானை இறுதியாக அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அவர்கள் சிலுவையில் அறைந்தபோது இயேசு பிரான் சொன்னதாக ஒரு செய்தியை நாம் படித்திருக்கின்றோம். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, தாம் செய்வது இன்னது என்று அறியாமல் இவர்கள் செய்யும் பிழைகளை பொறுத்தருள்வீராக என்று இயேசு பிரான் இறைவனிடம் வேண்டியதாக ஒரு செய்தி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த வேளை நம்ம பார்க்கும்போது, தாம் செய்வது இன்னது என்று அறியாமல் இவர்கள் செய்யும் செயலை பொறுத்தருள்வீராக என்று இயேசு பிரான் வேண்டுகிறார். ஆக மன்னித்தல் என்பது அது வந்து ஒரு பலவீனம் கிடையாது. அது வந்து ஒரு கோழைத்தனம் கிடையாது. ஸோ மன்னிப்பு என்பது நமது மனதை லேசாக்கிவிடும். அதற்கு மேலாக நம்ம வந்து நடுநிலை, எண்ணம் சொல் செயல்ல நடுநிலை இருக்கணும். அந்த விருப்பு வெறுப்பு காரணமாக நம்ம நடுநிலை பிறழும் போது அது வந்து நம்ம மன அமைதிக்கும் வெற்றிக்கும் ஒரு பிரச்சனையாக மாறிடு. ஸோ அப்போ மன அமைதி வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நடுநிலை என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த விருப்பு வெறுப்பு என்பதை நீக்கி அந்தந்த எது நியாயமோ எது சரியோ முறையோ அந்த முடிவை நாம் எடுக்க வேண்டியது நமது கடமை. அது நடுநிலை. அதுக்கப்புறம் தன்னடக்கம். தன்னடக்கம் என்று சொல்லும்போது என்னவென்று பார்த்தால், இந்த எண்ணங்கள் அதை எப்போ நம்ம விழிப்போட இருக்கணும். நமது எண்ணங்களை நம்ம விழிப்புணர்வோடு இருந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். தீய எண்ணங்களை நாம் செயல்படுத்தாது இருக்க வேண்டும். விலக்கி வைக்க பழக வேண்டும். அப்ப தன்னடக்கம் என்பதுதான் வெற்றிக்கும் உயர்வுக்கும் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வள்ளுவர் அதான் சொல்றாரு, அடக்கம் அமர் அருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அப்ப யாரிடம் அடக்கம் இருக்கிறதோ, அமர் என்றால் இறை, இறைவனுடைய அருளை கொண்டு சேர்க்கும். அடங்காமை, யார் அடங்கவில்லை என்று சொன்னால் அது வாழ்க்கையில் தீர்க்க முடியாத துன்பங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும் அப்படின்றதான் அந்த அடக்கம். ஸோ அப்போ அந்த அடக்கம் என்பது நமக்கு ஆன்மீகத்தில் தேவையான அவசியமான ஒன்று. அதற்கு மேலாக பணிவு. அப்போ நம்மளுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மேலாளர்கள், மற்றவர்கள் அனைவரிடத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பணிவுடன் இருக்க வேண்டும். எதற்காக இந்த பணிவோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, நாம் நன்மதிப்பை பெற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் பணிவு என்பது மிக மிக தேவையான ஒன்று. ஹம்பிள்னஸ் என்று சொல்லி பணிவு, அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் பணிவு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அப்போ வள்ளுவர் அதான் சொல்றாரு, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அப்ப யார் வந்து உயர்ந்த நிலைக்கு போனா கூட அந்த பணிவு என்பது இருந்தால் அதை வந்து அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஆனா சிறுமை என்று சொல்லும்போது என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து எப்பவுமே நம்மை பத்தி வியந்து பேசுறது, என்ன போல வருமா, என்னால என்ன மாதிரி யாரால செய்ய முடியுமா அப்படி என்று நம்மை பற்றியே தேவையில்லாத ஒரு பெருமை பேசிக்கொள்வது, அது சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்ற அற்புதமாக வள்ளல் ஒரு குரல்ல கொடுத்திருக்கார். ஸோ அடுத்ததாக நம்ம விடாமுயற்சி. அப்போ நம்ம வந்து எந்த குறிக்கோளை நாம் அடையணும், அதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு வந்த பின்னால் நம்ம மன உறுதியோடு ஊக்கத்தோடு தொடர்ந்து நாம செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ முயற்சி திருவினை ஆக்கும். வள்ளுவம் அதான் சொல்லும், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அப்போ நம்ம முயற்சி இருந்தால், திரு என்றால் அது இறைநிலை, அந்த இறைவனுடைய அருளோடு நம்ம எல்லா காரியத்தையும் வெற்றி பெற முடியும். திருவினையாக்கும். முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சியே செய்யலை அப்படின்னாக்கா வாழ்க்கையில் நம்ம வந்து துன்பத்தை தான் நம்ம அடைய வேண்டியதாக இருக்கும். எனவே நம்ம குறிக்கோள்ல தெளிவா இருக்கணும். மன உறுதியோடு நம்ம தொடர்ந்து ஊக்கத்தோடு செயல்பட வேணும். அப்போ அடுத்ததாக பொறாமையின்மை. அப்போ பிறர் மேல என்ன பண்ணும், அவளுடைய உயர்வு, அவளுடைய வெற்றி, இல்ல இன்னும் ஏதோ ஒரு நல்ல நிலையை அவர்கள் அடைந்து விட்டால் அதை நம்மால பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அதனால நம்ம வருத்தம் அடைகிறோமோ, அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அதுல மனம் சஞ்சலப்படுகிறதோ, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், பொறாமை. அப்ப சாமி என்ன சொல்றாங்க, பொறுத்து கொள்ள முடியாமை பொறாமை. தான் உயராமல் பிறர் உயர்வை நாம் நாம் ரசிக்கவும் முடியாது, பாராட்ட முடியாது, சாமி சொல்லுவாங்க. அப்ப நாம உயர்ந்தாதான் பிறருடைய உயர்வை, பிறருடைய மதிப்பை எல்லாமே பாராட்ட முடியும். அப்போ அதற்கு நம்ம என்ன வேணும்னா, அந்த பொறாமை என்பது அது தேவையற்றதாக இருக்கிறது, அது அர்த்தமற்றதாக இருக்கிறது, அது நியாயமற்றதாக இருக்கிறது, அது நீக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு. ஆக நாம் பொறாமையின்மையாக இருக்கு, அதாவது பொறாமை என்பது நம்மிடம் தேவையில்லை என்று அடுத்த ஒரு நற்பண்பாக கொடுத்திருக்காங்க. அதற்கு மேலாக அந்த தற்பெருமை. தற்பெருமை என்பது இல்லாத ஒன்றை இருப்பது போல போலியாக காட்டிக்கொள்வது. ஸோ நம்மிடம் அது இல்லை, இருந்த போதும் நாம் வந்து அது இருப்பதாக ஒரு
சொல்லிக் கொள்வது அல்லது நடந்து காட்டுவது, அதை தான் அவங்க என்ன சொல்லாங்கன்னா, அந்த தற்பெருமை அப்படின்னு சொல்லாங்க. அதுவும் நமக்கு தேவையில்லை. அப்போ நிறைவாக அதுக்கு பதில் என்ன வேணும்னா, இன்முகம், இனிய சொல். அப்போ அந்த ஒத்து இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு வேணும் பிறரோடு. அப்புறம் மனமார வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். முகத்தில் எப்பவுமே ஒரு இனிமை இருக்க வேண்டும். நம்மளுடைய பேச்சு எப்பொழுதுமே நன்மை பயக்கக்கூடியதாக, இனிமை தரக்கூடியதாக இருக்கணும். இப்படியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ அதில தான் வள்ளுவர் சொல்றார், "இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று." நல்ல சுவையான கனிகள், பழங்கள் இருக்கும்போது நம்ம புளிப்பை தரக்கூடிய காய்களை எடுத்து நம்ம சாப்பிட போவது கிடையாது. அதே போல நல்ல பேச்சு இருக்கும்போது நாம என்ன தேவையில்லாத வார்த்தைகளை நாம் ஏன் பயன்படுத்த வேண்டும்? அதான் இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் காய் கவர்ந்தற்றுன்ற மாதிரி அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு." உடம்புல ஒரு தீக்காயம் ஏற்பட்டு விட்டால் கூட அது உள்ளுக்குள்ளாக ஆறிவிடும். "ஆறாதே நாவினால் சுட்ட வடு." இப்ப அண்மையில கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. நமக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால், கோபம் சில நொடிகளில் அல்லது சில நிமிடங்களில் வீழ்ந்துவிடும். ஆனால் கோபத்தில் நாம் பேசிய சொற்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு அண்மையில ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது. இது மாதிரி அற்புதமான செய்தியெல்லாம் நமக்கு வாட்ஸ்அப்ல தராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கோபம் சில நேரத்தில் அது வீழ்ந்து சில நிமிடங்களில் சில நொடிகளில் சில நிமிடங்களில் கோபம் வீழ்ந்து விடும். கோபத்தில் பேசிய வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதான் சில பேர் சொல்லுவாங்க, சாகுற வரைக்கும் நீ சொன்ன வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வள்ளுவம் சொல்கிறது. ஆதலால் நம்ம வள்ளுவர் சொன்னது போல யாகாவராயினும் நாகாக்கனர். யாரா இருந்தாலும் நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? எதை உள்ள தள்ளணும் என்பதுல விழிப்புணர்வு இருக்கணும். எதை வெளியில பேசணும் என்பதுல விழிப்புணர்வு இருக்கணும். அப்ப நாகாக்க என்றால் அதை 2 விதத்துல காக்கணும். எதை நம்ம பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது. எதை தேவையில்லாமல் உள்ள தள்ளக்கூடாதோ அதை வாய்க்குள் நம்ம அனுப்பக்கூடாது. இந்த வகையில யாகாவரையும் நாகாக்க. ஸோ அப்படி இந்த கடும் சொல்லை நாம் பயன்படுத்தக் கூடாது. நிறைவாக நல்லதே காணுதல். அப்போ நல்லதை பார்த்தல், நல்லதை கேட்டல், நல்லதை சிந்தித்தல், நல்லோர் தொடர்பு வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றியை தரும். ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தாக்க, அதுல ஒரு சின்ன சம்பவம் பார்த்துட்டு நம்ம நிறைவு சொல்ல இருக்கின்றோம். அப்போ கீதையில நம்ம பார்க்குறோம். அந்த துரியோதனன் மற்றும் அர்ஜுனன் 2 பேருக்கும் துரோணாச்சாரிய தான் அவர் குருவாக இருந்து வில்வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வராரு. அப்போ ஒரு முறை அவர் என்ன சொல்றாருன்னா, துரியோதனன்ட்ட சொல்லி, "நீ ஒரு ஊர சொல்லி, இந்த ஊருக்கு போயிட்டு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு வா" அப்படின்னு துரியோதனன் அனுப்புறாரு. துரியோதனன் போயிட்டு அந்த ஊர்ல எல்லாம் சுத்தி பார்த்துட்டு குருட்ட வரான். அப்ப குரு கேட்கிறாரு, "நீ நீ என்ன என்ன பார்த்த? எப்படி இருக்காங்க?" என்று கேட்கும்போது, அந்த ஊர்ல இருக்க மக்கள் ஒருத்தர் கூட நல்லவங்க இல்ல. எல்லாமே ரொம்ப மோசமான மக்களா இருக்காங்க, கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்ளை குடுக்குறார் துரியோதனன். அடுத்த நாள் அர்ஜுனன் சேர்ந்து அதே ஊருக்கு போயிட்டு நீ அந்த ஊரை பார்த்துட்டு வா சொல்லாரு. அவனும் அர்ஜுனன் போயிட்டு ரிட்டர்ன் வரான். அப்போ குரு கேட்கிறார், நீ அந்த ஊர்ல என்ன பார்த்த அப்படின்னா, அந்த ஊர்ல எல்லாருமே நல்லவர்களா இருக்கிறார்கள். ஒருவர் கூட கெட்டவராக என்னுடைய கண்ணுக்கு படவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். இப்படி அங்க என்ன விஷயம் என்ன என்றால், நம்ம பார்க்கிற பார்வையில் தான் எல்லாமே இருக்கிறது. ஸோ எனவே நல்லதை பார்ப்பதும், நல்லதை கேட்பதும், நல்லதை சிந்தித்தலும், நல்லோர் தொடர்பும் வாழ்க்கையில் வெற்றியை தரும் என்ற வகையில் இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு உலகத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இத்தனை சிக்கல் இருக்குது, இந்த இயற்கை வளம்லாம் இது இப்படிலாம் இருக்கு. இருந்த போதும் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த நாளுக்கு நாள் உலகம் நல்லதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் அறிவில் உயர்ந்து கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். காலத்தால் மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். எனவே இனி வரும் காலங்களில் இவையெல்லாம் மாறி உலகத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் என்ற நிலையில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நல்லதையே காண்போம். அதுதான் நமக்கும் நம்மளுடைய மற்ற எதிர்கால சந்ததியினர் அனைத்துக்கும் அது நன்மை பயக்கும். ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த பண்பாட்டு கல்வி வாயிலாக இன்றைக்கு இந்த பண்பாடு என்பது எந்த அளவு இந்த கல்வியில் விடுபட்டு போயிருக்கிறது, அது மிக மிக ஒரு இன்றியமையாத கல்வியாக இருக்கிறது. அந்த பண்பாட்டு கல்வி உலகம் முழுவதும் பரவி வரும்போதுதான் உலகத்தில் அமைதி என்பதும் மகிழ்ச்சி என்பதும் நீடித்து நிலைக்கும் என்று சொல்லி, இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா.
அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளம், வாழ்க வளம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஐயா ரொம்ப சொல்லுங்க. சிறப்பு. பண்பாடு இப்ப ஐயா நீங்க சொன்னது நான் ரொம்பட்டுக்கு நான் ஒரு கார்லயே கேட்டுட்டு வந்தேன். இப்ப ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தேன். முடிக்க பேர்ல தான் வீட்டுக்கு வந்தேன். வாழ்க ஆனா வளம். கேட்டுட்டு வந்தேன் ஒண்ணுயா. ஆனா ஐயா இப்ப நீங்க நான் பேசுனதை பூரா கேட்டேன். ம். இப்ப பண்பாடுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு. ஒரு மனுஷனுக்கு வர்றது பண்பாடு கிடையாது இல்லையா ஐயா? ஆமா. உலகம் பூரா இருந்தா தான் அது ஆமா. பண்பாடு. ஆனா உண்மைதான். ம். அமைதிங்கிறது தனி மனிதன் அமைதி, வீட்டு அமைதி, அப்புறம் நாட்டு அப்படி சொல்லலாம் ஐயா. ஆனா ஆமா. ஒண்ணு நம்ம உண்டாக்குறதுனா ஐயா, இப்ப ஒரு ஒரு பிளாஸ்டிக் பையம் நீங்க அழகா இயற்கையை பத்தி சொன்னீங்க. நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ம். இப்ப அடுத்த வீட்டுல குப்பையை தூக்கி போடுறதுக்கு பதிலா ஸ்டேட்ல இருந்து ஸ்டேட் கொண்டாந்து போடுற அளவுக்கு ஜனங்கள் முன்னேறிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆமா. இப்ப ஒரு தனி மனிதன் அமைதினா அதை நம்ம உண்டாக்கி, நான் அமைதியா இருக்கேன்ப்பா, நான் மனவளக்கலையில இருக்கேன், எனக்கு ம். எந்த பிரச்சனையும் இல்லை, யார் வேணாலும் என்ன பண்ணுங்க, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நம்ம வாழலாம் ஐயா. கரெக்ட். ஆனா ஒரே பண்பாடுங்கிறது அரசாங்கத்தில இருந்து மேல இருந்து, அரசாங்கம் கூட சொல்லல, இப்ப ம். மகரிஷி கொடுத்ததுனால, உங்களை போல ஆசிரியர்கள் பேசுனதுனால நாங்க ரொம்ப அருமையா அதை ரசிக்கிறோம், ம். புரிஞ்சுக்கிறோம், புரியாததை தெரிஞ்சுக்கிறோம். இது ரைட். மேல இருந்துயா, பண்பாடுங்கிறது மேலிடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட கீழே வர்றதை விட, ம். எப்படியா நம்ம ஒரு தனி மனிதனா அந்த பண்பாடை எப்படியா கொண்டு போக முடியும்? அது எனக்கு நீங்க பேசிட்டு வரல, கேட்டுட்டு வந்தேன். இது ஓகே. அமைதி வேணா நம்ம அமைதியா இருக்கலாம், நீ எப்போனாலும் என்னை பார்த்து மாறு, நீ மாறாம இரு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல பண்பாடுங்கிறது மேல இருந்து வந்தா தானே நம்மளும் ஒத்து போக முடியும். இல்ல, இதுல சாமி சொன்ன ஒரு கருத்தை நான் மீண்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சாமி என்ன சொன்னாங்கன்னா, நான் இடையில ஸ்பீச்ல சொன்னதுதான். அதாவது நம்ம பெரியவங்களை சொல்லி திருத்துறதை விட இளைய சமுதாயத்துக்கு இதை கொண்டு செல்லும் போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு. அதனால நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா, 5இல் விளையாதது 50இல் விளையாது. சின்ன குழந்தையில இருந்தே நம்ம அந்த பழக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அதுக்கப்புறம் அவங்க ஒரு 20 வயசு 25 வயசுல போயிட்டு ஒரு எந்த மாற்றத்தையும் கொண்டு வர ரொம்ப கடினமான காரியம் ஆயிடும். ஸோ அதனால தான் இது இந்த எந்த ஒரு கல்வி விடுபட்டு போயிருக்கோ அதை நம்ம ஆரம்ப நிலையிலேயே கொடுத்துட்டு வந்தோம்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் கூட சொன்னேன் இல்லைங்களா, இந்த யாழ்ப்பாணம் போயிருந்த போது அங்க பார்த்த பள்ளிகள்ல கல்லூரிகள்ல குழந்தைகளை ரொம்ப அழகா அவங்க வேலை செய்யறதெல்லாம் நான் நிறைய வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். குழந்தைங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அது பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இருக்கு. அந்த நம்ம கல்வின்றது, கல்வி கற்கும் இடம் ஒரு ஆலயம் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அற்புதமாக அது ரொம்ப தூய்மையா வச்சிருந்ததை நான் பார்த்தபோது எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இப்படியாக நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டோம்னா உடனே பெற்றோர்கள் சண்டைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா குழந்தை எப்படி நீங்க இது சொன்னீங்க அது சொன்னீங்கன்ட்டு. ஸோ காந்தியடிகள் வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணம் தானே. எப்படி பொது இடத்துல ஒரு கல்கத்தாவில் ஒரு மாநாடு, காங்கிரஸ் மாநாடு பெய்ந்த போது அங்க கழிப்பறை தூய்மையா இல்லைன்னு சொல்லி தன்னுடைய உதவியாளர்கிட்ட அதுக்கான தேவையான பொருட்களை வாங்கி வர சொல்லி அதை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலாம் படிக்கிறோம். இப்படி போது நம்ம நாட்டுல என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா, ஒரு குழந்தை ஏதாவது ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக சொன்னா உடனே சண்டைக்கு வந்துடுறாங்க இன்னைக்கு எல்லாரும். அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறணும். ஆதலால் நீங்க சொல்றது போல அது எப்படி இருக்கணும்னாக்க, அது கல்வியாகவே அது வரணும். அதான் நம்ம சொல்றோம். சுவாமி என்ன சொன்னாங்க, அந்த இன்னைக்கு விடுபட்டு போன கல்வியை மனித குலத்துக்கு போய் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்காக வந்ததான் இந்த மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த டைரக்டரேட்டே அதற்காக தான் உருவாக்கப்பட்டுள்ளது. அத்தகைய ஒரு செயலை தான் இப்ப நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பள்ளி கல்லூரிகள்லாம் போயிட்டு அந்த இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது அங்குதான் அந்த மாற்றங்களை கொண்டு வரணும். ஏன்னா ஏற்கனவே பாருங்க, அங்க இருந்து ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துல இருந்து நீர்நிலைகளை கொட்டிட்டு போறாங்கன்னா, அப்ப இதை நம்ம எப்படி சொல்றது? இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னு பாருங்க. ஆனா அந்த மாற்றங்கள் வர வேண்டும். அதனால நம்ம தான் இப்படி எல்லாம் பாக்குறோம். ஆனா மகான்கள் என்ன சொல்றாங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். அந்த வேளை மாற்றங்கள் என்பது நிச்சயமா வரணும். அது இளம் வயது தொடக்கம், அது வீடுகளிலும் சரி, கல்வி நிலையங்களும் சரி, இந்த 2 இடங்களையும் மாற்றத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த மாற்றம். நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். ஒரு சின்ன கருத்தை மட்டும் பதிஞ்சுக்கிறேன். நான் ஓல்டு SSLC எழுதுனது 68, 69. எங்க காலத்துல ஸ்கூல் பீப்புள் லீடர்னா இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், வந்தோன்னு கொடிக்கம்மா அதெல்லாம் பார்க்கணும், கிளாஸ் லீடர்னா அதை பார்க்கணும், இதோட ஸ்குவாட் லீடர், குரூப் லீடர் போட்டிருப்பாங்க, மேப் எடுத்து அங்க வைக்கணும், போர்டு அழிக்கணும். ஐயா நல்லாதான் இருந்துச்சு நம்ம நாடு. அரசியல்வாதிகள் கையில பள்ளிக்கூடம் போச்சு, அது அரசியலா மாறிடுச்சுன்னு கூட நான் சத்தியமா சொல்லுவேன். இது ஜூம்ல சொல்றது கூட எனக்கு சங்கடமா இல்ல. ஈவன் இப்ப இருக்க பிள்ளைங்களையா நம்ம ஒண்ணு சொல்ல போனோம்னா அது பள்ளிக்கூடத்துல என்ன கத்துக்கிட்டு வந்தாங்களோ அதைத்தான் இங்க வீட்டுல அப்ளை பண்றாங்க. அவன் அப்படி வச்சிருக்கான், இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அம்மா அப்படி இருக்காங்க. அதனால நம்ம என் வயசுக்கெல்லாம் நான் அமைதியா இருக்குது, ரொம்ப நிம்மதியா இருப்பேன் சொல்ல போனா. அதனால அது நீங்க சொல்றது ரைட்டு. ஆனா பேசின சப்ஜெக்ட் அருமையான சப்ஜெக்ட்.
எப்ப நம்ம நாட்டுக்கு வரப்போகுதுங்கிற ஒரு ஏக்கம் என்ன இந்த கேள்வியை கேட்க சொன்னுச்சியா. நன்றி ஐயா. கண்டிப்பா வாழ்க மாற்றங்கள் வரும். நதம சொன்னோம் இல்லையா, கடைசியா நம்ம என்ன சொன்னோம், நம்ம வந்து நல்லதே காணுவோம், ஆமா ஐயா. நல்லதே சிந்திப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும்ன்றது ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. ஆகவே நாம் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க. ஒன்னே ஒண்ணு ரொம்ப பேர் கேண்டிடேட் பண்ணல, இப்ப பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஒரு சொல்லுங்க. பிளாஸ்டிக் பைனா இப்ப அதை கொண்டு போனா நம்ம சும்மா போறோம், அவங்க வழி இல்லாம அந்த காயை அதுல போட்டு கொடுக்குறாங்க. அது உண்மைதான். வேற வழி இல்ல, நம்ம எடுத்துட்டு போனா நாங்க எல்லாம் எடுத்துட்டு போனா அப்ப அது கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு அவசியம் ஏற்படும். பிளாஸ்டிக் பை தயாரிக்கிறவங்களை புடிச்சா அந்த வழி வெளியே வராது. விக்கிறவங்களை புடிச்சு என்னையா பண்ண முடியும்? பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம்னு அரசாங்கம் வந்து நிறைய செய்தி சொல்றதை விட, பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றவங்களை வந்து அவங்க வந்து நிறுத்திட்டா அது பிரச்சனையே முடிஞ்சு போச்சு பாருங்க. அதனால பிரச்சனைக்கு முடிவே செய்ய மாட்டேங்கிறாங்க. அது அரசியல். அதே போலதான் போதையை ஒழிக்க சொல்றீங்க. போதையை நீங்களே புழக்கத்துல கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் ஒழிக்க சொன்னா எப்படி? அது தெருவு 10 கடையை வச்சுட்டு ஒழிங்கன்னு. அதுதான் இன்னைக்கு பொங்கலுக்கு காசு கொடுக்குறாங்களாம். ஒரு லேடி எனக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியிலே கேக்குறாங்களே இந்த கேள்வியை. நீங்களே போதையை வந்து அலோவ் பண்ணிட்டு அப்புறம் ஒழிக்கணும்னா எப்படி அது அப்படின்னாக்க, அதுதான் சாமி ஏற்கனவே கவியில கொடுத்துருக்காங்கல்ல, வாழ தெரியாத பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆள தெரியாத ஒரு ஆட்சியை நடைபெறும்ட்டாங்க. நமக்கு வாழ தெரியல, ஆள தெரியாத ஆட்சி அரசாங்கத்துல வச்சுட்டு அவஸ்தைப்படுறோம், அவ்வளவுதானே. வாழ்க வளமுடன். இந்த ஒண்ணை மட்டும் ஒரு கிராமத்து லேடி ரேஷன் கடையில 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம் பொங்கலுக்கு. அது எனக்கு நேற்று, நான் சென்னையில இருக்கேன், போன் பண்றாங்க, வாங்கம்மா 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா அப்படின்னு. ஆமா, கொடுத்தோன்னா மறுநாள் போய் அவர் மதுக்கடையில கொடுத்து குடிச்சிட்டு வர போறாரு. கரெக்டா கணிச்சு வச்சிருக்காங்க. ஆனா ஓட்டு போடையில எப்படியோ மாறிடுறாங்க ஐயா. ஒண்ணும் பண்ண முடியல ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கண்டிப்பா வளரும், வாழ்த்துவோம் ஐயா. சரியா, நன்றி, ரொம்ப சிறப்புயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. இந்திராணி அம்மா, நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நல்ல ஒரு தலைப்பை எடுத்து நீங்க அருமையா பேசுனீங்க. புரியாதவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி எளிய நடையில பேசுனீங்க ஐயா. இந்த சாமிஜி ஆரம்ப காலத்துல பெற்றோருக்கு சொன்னார், பண்பாட்டு கல்விய உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க முதல்ல கற்றுக் கொடுங்க. வழி வழியா நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க. உங்க பெற்றோர், அவர்களுடைய பெற்றோர் எத்தனையோ தலைமுறையாக நமக்கு பண்பாடுகள் வளர்ந்துதான் இன்னைக்கு ஒரு சமுதாயமா இருக்கோம். நீங்க அந்த பண்பாட்டை இன்றைய தலைமுறையான உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அது நிச்சயம் நாளைக்கு இதுக்கு வரும், செயலுக்கு வரும். ஆனா நீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு நான் சாயங்காலம் ஸ்கூலை விட்டு வரும்போது அவன் செய்வான்ட்டு நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்ல சொன்னாங்க சாமி. ஆனா பண்பாட்டு கல்வியை வலியுறுத்தினாங்க, அவ்வளவு வலியுறுத்தினாங்க அந்த காலத்துல சொல்லும் பொழுது. நான் கூட இது என்ன பண்பாட்டு கல்வி, பண்பாட்டு சொல்றாங்க சாமி, அது என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கேன். படிக்கும் போதுதான் எனக்கு அதனுடைய இதை புரிஞ்சது. அந்த அளவு நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. இந்த போர் இருக்குங்களே ஐயா, ரஷ்யா உக்ரைன் போர், இந்த போரை வந்து ஒரு சடுதியில நிறுத்தறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஐயா. இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் சொல்லி கொடுக்கறவங்க நல்லது சொல்லல. நீ விடாத குடி, நீ விட்டுறாத, நீ ஏவுகணை செலுத்து, இல்லைன்னா பாம் போடு அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, பெரியவர்கள், நான் சொல்றது கீழ்மட்டத்துல உள்ள தொண்டர்களை சொல்லல, நிர்வாகத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க, நம்மளோட பிரஸ்டீஜ் உலக நாடுகள் மத்தியில கீழே இறங்கிடக்கூடாது, நம்ம இந்த பிடிச்ச குடிய விடக்கூடாதுங்கிற ஒரு லெவல்ல தான் இந்த சண்டை இத்தனை வருடமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3வது உலக போர் வந்தா ஐயா, ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், நம்மை போல ஏழை நாடுகள் நாம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கிராமத்துல சொன்னா கூட அலட்சியப்படுத்திட்டு மம்பட்டியை தூக்கி தோல்ல போட்டு வயலுக்கு போற மக்கள் தான் நமக்கு நிறைய. அவங்க வந்து நினைச்சாங்க, அவங்களுக்கு நினைக்க தெரியாது, ஏன்னா அவங்க அந்த மாதிரி சூழல் வரல. இது என்னமோ சொல்றாங்க, டிவியில சொல்றாங்க, அப்படிதான் பாமரர்களா இருக்காங்க. இந்த தலையாய கடமைய நம்ம எடுத்துக்கணும் ஐயா. நம்ம எடுத்துக்கிட்டு சந்திக்கிற ஒவ்வொருத்தட்ட வேற டாபிக் நீங்க பேசுங்க,
நம்மளை கண்டு ஓடினாலும் சரி, பேசினாலும் ஊடால இத ஒண்ணு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு இது என்ன எப்படி தெரியும், இங்க இருந்துகிட்டு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த கதையெல்லாம் சொல்றாங்களே, அதுல ஏதாவது உண்மை இருக்குமா, அடுத்தவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தவங்கள்ட்ட இது ஆர்வம் உள்ளவங்க மேலும் விரிவா எடுத்து சொல்லுவாங்க. இப்படி போனால் ஒழிய இந்த பண்பாட்டு கல்வி நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு சொல்லிடுறேன் ஐயா, பண்பாடுங்கிறது என்னவா நினைச்சிட்டு இருக்காங்க இந்திய மக்கள் எப்படின்னு சொன்னீங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல கோவிலுக்கு போறது, விளக்கேத்துறது, விரதம் இருக்கிறது, சுத்தி வர்றது, இது ஆன்மீக யாத்திரை போறது, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆன்மீக யாத்திரை போறாங்க, அதுல திருத்தணியில கதவு திறந்தோடனே முண்டி அடிச்சுட்டு போய் என்ன கேட்டாங்க, என்ன வாங்கினாங்கன்னு தெரியாது, அவங்க கூப்பிட்டோன்னா உடனே ஒடியாந்துருவாங்க. இப்படிப்பட்ட வெளி விவகாரங்கள்ல தான் பண்பாட்டை தேடுறாங்க, பண்பாடா நினைக்கிறாங்க. அது மாறணும். அதுக்கு நாம நம்மால் என்றதை செய்யணும். நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க பேசி நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் ஐயா, ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஊர் 2 பேட்டா கூத்தாடி கொண்டாட்டம் சொல்ற மாதிரி நாடுகள் சண்டை போட்டுட்டு இருந்தாதான் இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து பணக்கார நாடுல இருக்கிறது காரணமே ஆயுதங்களை வித்துதான் அவங்க பணக்காரன் ஆகுறாங்க. அதனால சண்டையை நிறுத்த அவங்க விரும்பல. இது மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுத்தத்தை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தளவாடங்கள் சேல் ஆகணும் இல்லையா, அதனால அதை விரும்ப மாட்டாங்க. மற்றபடி மனித உயிர் போகுது, ரைட், ஓகே, நம்ம என்னத்தை போடுவோம். வாழ்க வளமுடன். நன்றி. கருணாநிதி அம்மா சொன்னாங்கல்ல, அந்த பாயிண்ட் வந்து மேலதிகாரிகள் மீன்ஸ் அரசியல், அவங்க வந்து விட்டு விலகினா தான் இது நடக்கும். அரசாங்கம் ஒரு சட்டம் இன்னைக்கு பொங்கலுக்கு பணம் கொடுக்கறாங்கன்னு அம்புட்டு வேலையும் விட்டுட்டு கியூல நிக்க போறாங்கல்ல, அதே மாதிரி இந்த விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அரசாங்கம். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு காலம் எண்ணத்தை போடுவோம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. சொல்லுங்க. இந்த பண்பாட்டு கல்வியிலே நம்ம குழந்தைங்கிட்ட நம்மள அப்ளை பண்ணாலும் இக்கால குழந்தைகள் நம்மளோட ரொம்ப இதா இருக்காங்க ஐயா. அவங்க செவி சாய்க்கிறதே ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம இந்த மனவளக்கலை வந்ததுனால எவ்வளவு தூரம் அந்த உள்ளுணர்வு எல்லாமே நம்மளுக்கு நீங்க சொன்னது ஒவ்வொரு இதுவும் சொன்னீங்க. அந்த தீமை எவ்வளவு செய்யறோம் எல்லாமே தெரியுது. ஒரு கோயிலுக்கு போனா கூட எவன் பணம் வச்சிருக்கானோ அவன் தான் முன்னில் இருக்க முடியுது. அந்த அனுசரிசனை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனா மக்களுக்கு வந்து அவ்வளவு கூட்டம் நெறியுது. ஆனா நம்ம உண்மைய வழி திருத்துறதுக்கு நம்ம கூப்பிடுறோம், ஆனா அந்த அளவுக்கு நம்ம அறிவு திருக்கோயில்ல கம்மியா தான் ஐயா வருது. ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலை கூட நாம இப்ப மனவளக்கல்ல இருக்கிறோன்னா நம்மளால திருத்திக்க முடியுது. அதை உணர்ந்து சில டைம்ல கூட அது சில டைம்ல மனசார கூட அதை எழுச்சி ஏற்பட்டுடுது. அப்படியே மனசுக்குள்ள உள்ளுருக்குள்ள ஏன் அவங்க இப்படி சொல்றாங்கன்னு அந்த இன்னும் குறைக்கிறதுக்கு அந்த பண்பாடு மேன்மேலும் வளர்றதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன வழிகள் செய்யலாம் ஐயா? பண்பாடு வளர்வதற்கு அதாவது நம்ம வந்து மனவளக்கலைக்கு வரல அப்படின்ட்டு ஒரு வருத்தம் தேவையில்லைன்னா சுவாமியும் சொல்லியிருக்காங்க. அந்த நிறைய சுவாமிகிட்டே இந்த கேள்வி கேட்டாங்க. அவங்க இருந்த போது ஆழியர்ல கேட்டாங்க, ஏன் நாங்கள் நிறைய மன்றங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கோம், வந்து 100 பேரை கூப்பிட்டா 10 பேர் தான் வராங்க, 90 பேர் வரமாட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்தது ஆரம்ப காலத்துல. பட் இன்றைக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. இன்னைக்கு நிறைய வந்து குறிப்பாக வந்து இந்த யோகா பற்றிய விழிப்புணர்வு வந்தாச்சு. இன்டர்நேஷனல் யோகா டே நம்ம செலிப்ரேட் பண்ணோம் ஜூன் 21. அதே மாதிரி இப்போ டிசம்பர் 21 வேர்ல்டு மெடிடேஷன் டே இன்னொன்று ஐக்கிய நாடுகள் சபை வந்து அங்கீகரித்து அதையும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது உலகம் முழுவதும் முதல்ல வந்து ஒரு நாடு என்ற நிலையில மாறி இன்னைக்கு உலகில் பல நாடு மோர் தென் 172 கண்ட்ரீஸ் ஜாயின் பண்ணி இன்றைக்கு யோகம் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கணும். பட் வந்து சடனா வர்றது கொஞ்சம் சற்று சிரமமான காரியம்தான். ஏன்னா இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. பட் இருந்த போதும் வந்து மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு உலக அமைதி என்பது வந்துதான் ஆகும். அதற்கு சில காலம் பிடிக்கும், சில ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளும் தான். அதனால நம்ம வந்து தொடர்ந்து
நம்ம முயற்சி எடுத்து இதை கொண்டு செல்லணும்னா மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அந்த வேளை நம்ம பார்க்கும்போது இந்த மனவளக்கலை பயிற்சிகள் இன்றைக்கும் நாளுக்கு நாள் அது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. எதிர்பார்த்த அளவு கூட்டம் வரலைன்றது ஒரு புறம் இருந்தாலும் மறுபக்கம் அது போயிட்டு தான் இருக்கு. மீண்டும் நாம சொல்றது என்னன்னா, இளைய சமுதாயத்திற்கு இந்த கல்வியானது கொடுக்கப்பட வேண்டும். பெரியவங்களுக்கு கொடுக்கிறோட மகரிஷி சொன்ன கருத்து தான் நான் அவங்களோட ஷேர் பண்றேன். சாமி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நம்ம 40 வயசு 50 வயசு 60 வயசு தாண்டினவங்களுக்கு கொடுக்கறத விட இளைய சமுதாயத்திற்கு டீனேஜ் ஒரு 15லேருந்து 25 30 வயதுக்குள்ளாக இதை நம்ம கொடுக்கும்போது அதுதான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படிதான் நம்ம நிறைய இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் எய்ம் பண்ணி போய் அதை கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்த வேளை நம்ம எல்லோரும் சேர்ந்து, ஏன்னா இது வந்து தனி ஒருவரால் முடியாத காரியம். இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். சாமிகிட்ட இருக்கும்போது ஆலியர்ல கேட்டாங்க, சாமி நீங்க எவ்வளவுலாம் தவம் பண்ணி ஒரு உயர்ந்த நிலையில இருக்கீங்க, நீங்க வந்து வாழ்த்தினாலே உலகில் அமைதி வந்து விடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட சாமிகிட்ட நேரடியா கேட்டாங்க. நான் சாமி என்ன பதில் சொன்னாங்கன்னா, என் ஒரு நாள் அது இயலாத காரியம், நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனது எண்ணத்துக்கு வலுப்பெறக்கூடிய வகையில் நம்ம நல்ல தவம் ஏற்றி இந்த வையகத்தை வாழ்த்தும் போது அதுதான் வந்து நிச்சயமாக செயலுக்கு வரும் என்று ஒரு விளக்கத்தை மகிழ்ச்சி கொடுத்தாங்க. ஸோ அந்த வேளை நம்ம பார்க்கும்போது இதை இளைய சமுதாயத்திற்கு இளைஞர்களுக்கு இதை அதிக அளவில் கொண்டு செல்லும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். நம்ம இளைஞர்கள் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை, கேட்குறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அது எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், அவ்வளவுதாங்க. இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். சொன்னது போல குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் அதிக அளவில் நாம் கொண்டு சென்று சேர்ப்போம். நிச்சயமாக மாற்றங்கள் வரும், எதிர்பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். இணைப்புக்கு நன்றி. நன்றிகள் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்பவுமே உங்க உரை மிக சிறப்பா இருக்கும். அது ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. உங்க உரையை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா. பண்பாட்டு கல்வி எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல, அதுல ஐயங்களும் டவுட்ஸ் இல்ல. ஆனா இப்ப அன்பர்கள் சொன்னதுல வந்து ஒரு இது தோணுச்சு. என்னன்னா, இந்த போர்லாம் நடக்குது, கடவுள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்ப கூட மகரிஷி கூற்றா சொன்னீங்க, ஏன் ஒருவனால முடியாது எல்லாராலும் தான் முடியும் அப்படின்னு. அப்படி இருக்கச்சே கடவுளால முடியாதது ஒன்னும் இல்ல. அவர் எல்லாமே கொடுத்தது அவருதான், எல்லாம் நம்மளை படைச்சதும் அவருதான், நமக்குள்ளயும் அவருதான் இருக்காருன்ற பட்சத்துல இதெல்லாம் ஏன் அவர் நிகழ்த்துறாரு? எனக்கு தோன்றின, ஏன் சிற்றறிவுக்கு தோன்றினதா, உலக மக்களை கட்டுப்படுத்த, இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு நாடகம் நடக்குதா? இப்ப நீங்க சொன்னீங்க அந்த தளவாடங்கள்லாம் விற்பனை ஆவதுக்கு தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வந்து பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா அப்பாவி மக்கள் தான். உண்மை. ஆமா, மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. செல்வந்தர்கள் சேர்த்துக்கிட்டே போறாங்க கோடி கோடியா. அப்படி இருக்கச்ச கடவுள் ஏன் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு? அத ஒரு நிறுத்துறதுக்கு ஏன் ஒரு ஆயத்தம் வரல? இப்போ கடந்த 3 வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையா இருக்கு. அன்பும் கருணை தான் கடவுள், அதை தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம. அப்ப நம்ம பிறர் உயிர்களிடத்துல அன்பும் கருணையுமா தான் இருக்கணும். ஒரு அரசாங்கன்றது மக்களை காப்பாத்துறதுக்கு தான் அந்த அரசாங்கம். உண்மை. வந்து அவங்களே அழிச்சிட்டு இருக்க பட்சத்துல இது எந்த வழியில கடவுள், எனக்கு சில சமயம் கடவுள் என்ன பண்றாரு அப்படின்ற இப்ப ஒரு கேள்வி வந்துச்சு எனக்கு, அதான் அன்ரைஸ் பண்ண. உங்க கருத்து என்னையா? வாழ்க வளமுடன். கடவுள் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்றீங்களே, அப்போ கடவுள் என்றால் நீங்க ஒரு நபரை குறிப்பிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் கடவுள் யார சொல்றீங்க? கடவுள்ன்றது அந்த இயற்கை தன்மை, சுத்தவெளி, அவர் தான் நம்மள படைச்சாரு இல்லைங்களா? அப்ப நம்ம ஒவ்வொரு மனிதருக்குள்ளயும் அந்த அன்பும் கருணையும் கடவுளாதான் உறைந்திருக்கிறாரு. அத உணராம இப்படி வந்து ஒரு போரை வச்சுக்கிட்டு மக்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒருத்தருக்கு ஒருத்தரை, அது ஏன்றது? அதற்கு என்ன காரணம்னாக்க, சாமி சொன்ன விளக்கம் தான், இறைநிலை தான் மனிதனாக வந்திருக்கிறது. இப்போ நம்ம ஒரு பாட்டுல சொல்லலையா, நீ பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மைன்னு ஒரு பாடல், பழைய பாடல். அது மாதிரி நீ தெய்வம் நானும் தெய்வம் நினைச்சு பார்த்தா எல்லாம் தெய்வம். எல்லாருமே எது அங்க பிரம்மமா இருக்கோ, தெய்வமா இருக்கோ, இறைநிலையா இருக்கோ, அறிவா இருக்கோ, கடவுளா இருக்கோ, நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, அதுதான் வந்து இறைத்துகளாகி அணுவாகி அணுக்களின் கூட்டில் பஞ்சபூதங்களாகி பிரபஞ்சத்துல உள்ளக்கூடிய அனைத்து தோற்ற பொருட்களாகி இந்த உலகமாகி ஓரறி முதல் 6 அறி மனிதனாகி வந்திருக்கிறது. எது கடவுளா இருக்கோ அதே கடவுள் தான் மனிதனாகவும்
வந்திருக்கிறது என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நமக்கு நீங்க சொன்ன மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, இறைநிலை தான் மனிதனா வந்திருக்கு, இறைநிலை தான் எல்லாம் படைச்சிருக்கு, இறைநிலை அன்பும் கருணையுமானது. அந்த மனித குலத்துல இத்தகைய கொடும் செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, பஞ்சமகா பாதகங்கள் நிலவி கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது காரணம் வந்து வந்த வழி, அதுதான் பிரச்சனை. அந்த வந்த இறைநிலை நேரடியாக மனிதனாக வரவில்லை. அது ஓரறி தாவரம், அது வரைக்கும் குற்றம் கிடையாது உயிரினத்துல. 2 அறிய புழுக்கள் வந்த போதே பெரிய புழு சின்ன புழுவை வதைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த புழு என்ற 2 அறிவு ஜீவராசி உயிரினங்கள்ல இருந்து 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு எல்லாம் விலங்கினங்களை கடந்துதான் நம்ம வந்திருக்கோம். பல்லாயிரம் பிறவி கடந்துதான் நம்ம வந்திருக்கோம். சோ அப்போ அத்தனை பிறவிகளிலும் நடைபெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் மனிதனுடைய கருமையத்துல இருக்குது. ஆதலால் அவன் வந்து இப்படிதான் நடந்துக்குவான். பட் என்ன செய்யணும்னா, அந்த 6வது அறிவு என்ற அந்த சிறப்பை கொண்டு, 6வது அறிவின் துணை கொண்டு, நான் இந்த உலகில் விலங்கின பண்புகளோடு மனித உருவில் பிறந்திருக்கிறேன், இந்த விலங்கின பண்புகளை மாற்றி அமைத்துக் கொண்டு மனிதனாக வாழ வேண்டியது என்னுடைய கடமை என்ற பொறுப்பை உணர்ந்து மனிதனாக வாழ முயற்சிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு தேவை. அதான் மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இன்னைக்கு நிறைய உலகத்துல என்ன நமக்கு செய்ய வேண்டியது இருக்குன்னா, உலகத்தில் கருமையத்தை தூய்மை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய கருமையத்தை நாம் தூய்மை செய்ய வேண்டியது அவசியமாக உள்ளது. இன்றைக்கு உலகத்தில் நிலவக்கூடிய குற்றம் நிறைய நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். சாமிஜி ஒரே சிம்பிளா சொன்னாங்க, பிறர் வளம் பறித்தல் என்ற ஒரு குற்றம் இன்று மனித குலத்தில் மனித சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு இதற்கு காரணம் கருமையத்தில் இருக்கக்கூடிய விலங்கின பண்புகள். ஆக இந்த விலங்கின பண்புகளை மாற்றி அமைத்து மனித பண்புகளாக மாற்றி அமைத்து விட்டால் அப்பதான் இங்க உலகத்துல வந்து மாற்றம் வருமே தவிர, அது வரைக்கும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புயலுக்கு பின் அமைதி, இந்த மாதிரி எல்லாம் நடந்து முடிந்து அதுக்கப்புறம் அமைதி என்பது வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அப்ப நீங்க கேக்குற மாதிரி இதெல்லாம் பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கதா அப்படின்னு கேட்டா, சுவாமிஜி காலத்திலேயே 2 உலகப் போர் நிகழ்ந்துருச்சு. 1919 முதலாம் உலகப் போர் முடிஞ்சது. 1945 அவங்க போரை நேரடியா பார்த்தாங்க. அதனால சில சிரமங்கள்லாம் அனுபவிச்சாங்க. அவங்க கோயம்புத்தூர் போய் சில காலம் தங்க வேண்டியது, போருக்கான பயிற்சி எல்லாம் எடுத்ததெல்லாம் வாழ்க்கை உலகத்துல நம்ம பார்த்திருக்கோம். நேரடியா 2ஆம் உலகப் போரை பார்த்தாங்க. ஆனாலும் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, நம்ம வந்து மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அப்போ இறைநிலையே மனிதனாக வந்த போது மனித குலத்தில் இத்தனை தவறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த விலங்கின பண்புகள் தான் காரணம். அதை மாற்றி அமைக்காத வரைக்கும் மனித குலத்தில் நாம் அமைதியை எதிர்பார்க்க முடியாது. போர் நிறுத்தம் என்பது அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனால் காலத்தால் அது கண்டிப்பா வரும். அதுக்குதான் நம்ம இப்போ நேற்று ஜனவரி 1ஆம் தேதி எல்லா அறக்கட்டளைகளும் எல்லா தவமயங்களையும் நம்ம உலக நல வேள்வி நடத்தி அந்த துரிய நிலையிலிருந்து இந்த வையகத்தில் எல்லாரும் வாழ்த்தணும் இல்லைங்களா? அப்போ அந்த வாழ்த்து அலைகள் வான்காந்தத்தில் பரவி வான்காந்தத்தை தூய்மை செய்து எங்கு யாரிடம் சென்று என்ன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றங்களை ஏற்படுத்தினால்தான் அந்த உலக அமைதி என்பது வரும், போர் என்பது நிறைவுக்கு வரும். அதுவரை இது போயிட்டு தான் இருக்கும். அதனால் நாம வந்து என்ன பண்ணணும்னா தொடர்ந்து முயற்சி தான் செய்யணும். சாமி நம்ம என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நாம் செய்வோம். உங்களுடைய வருத்தம் நியாயமானது. கடவுள் வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, இந்த ஜனத்துக்கு பூரா அழியறதுக்கு தான் இது நடக்குதான்னா உண்மையில அப்படி ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் வந்து மனித தவறுதானே தவிர இறைநிலையை வந்து நம்ம குறை சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுடைய சிற்றறிவு. இறைநிலையானது முற்றறிவு, மனித மனம் சிற்றறிவு. அப்போ அந்த சிற்றறிவு வந்து நம்ம இறைநிலை குறை காணக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோம்னா நம்ம மேலதான் தவறு தவிர இறைநிலை மேல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் இறைநிலை வந்து மனிதனுக்கு கொடுத்தாச்சு. மனிதன் தான் திருந்தி வாழணும். அதனால கடவுள் மேல நம்ம பழி போடுவதோ, இந்த கடவுளுக்கு கண் இல்லையான்னு கேட்கிறதோ, அது வந்து நம்ம அறிவில் உயராத நிலையில அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பக்தி மார்க்கத்துல இருந்து இங்க ஞான மார்க்கம் விளக்கத்தை பெற்ற பின்னால் இது மனித தவறுகளுக்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொண்டு அதை மாற்றக்கூடிய செயல்களை தொடர்ந்து செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. ஒரே ஒரு கருத்து ஐயா, இறைநிலையே நான் குறையே சொல்லல. அந்த அளவுக்கு நம்ம தெளிவு பெற்றாச்சு. இறைநிலை தான் நாமா வந்திருக்கோன்றது தெளிவு பெற்றாச்சு. உங்களுக்கு ஒரு ஐயம் வந்ததுல அதுக்கு சொல்றேன். அதாவது இந்த கண்டிப்பா மனித இது மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு இல்ல, இப்போ நமக்கே ஒரு கேள்வி வந்தா குரு வந்து எனக்குள்ள உள்ளுணர்வா அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சிருது. நான் வந்து மனவளக்கலையில ஒரு 5 வருஷம் ஆனாலுமே எனக்கு ஒரு கேள்வி கிடைச்சிருது. அப்படி இருக்கப்பட்ட பட்சத்துல இந்த இறைநிலை வந்து யாருக்குள்ளயாவது ஒரு உள்ளுணர்வா தோன்றி இதெல்லாம் வேண்டாம், இந்த மக்கள் எல்லாம் அழியக்கூடாது, வாழ்வதற்கு தான் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கும், உலகத்துக்கு அமைச்சது. அப்போ இதெல்லாம் வேணான்னு ஒரு உள்ளுணர்வா யார் மூலமாவது ஒருத்தர் மூலமா இது பண்ணி
அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கடவுள் இப்படி பண்ண மாட்டாரேன்னு ஒரு ஆதங்கம், வேற ஒண்ணும் இல்ல. வாழ்க வளமுடன். உண்மைதானுங்க. நீங்க சொல்றது மிகவும் சரி, சிறப்பு தான். இதுல என்னன்னா, நம்ம மாதிரி நிறைய சத்சங்கங்கள் இருக்கிறாங்க. உலகத்தில் போர் என்பது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சத்சங்கங்கள், போன்ற ஆன்மீக அமைப்பு, இன்னும் என்ஜிஓஸ் பண்ண அமைப்புகள் நிறைய இருக்குது. சோ இதெல்லாம் தாண்டி அது நடக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஒரு விளக்கம் கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த பதிவுகள் அது ரொம்ப வலிமையாக இருக்குது. போர் நடக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த பதிவை விட இது நடக்க வேண்டும் என்பது ஒரு மிக வலுவானதா இருக்கு. அது வலுவிழந்து இது வலுப்பெறும்போது அப்ப அமைதி என்பது, அந்த இயல்பு நிலை என்பது விரைவில் கிட்டும். மனவளக்கலை தான் இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தீர்வு. உண்மை. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரேஷ் சுந்தரவடிவேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா, இப்போ நம்ம என்ன சொல்றதுன்னா, இப்போ செயலிழப்பு தத்துவம் புரியுது. நீங்க சொன்ன இப்போ சூப்பர் ஆன்சர், போன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணது. எனக்கு ஒரே ஒரு இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப சில பேர் கிறிஸ்டியானிட்டி ஒவ்வொரு இதுலயுமே சொல்றாங்க மிராக்கிள் அப்படின்னு, மெடிக்கல் மிராக்கிள், இல்லாட்டி அப்பனா நமக்கு அதாவது எல்லாமே செயல் கேட்ட விளைவுதான் வரும். அப்ப அந்த மிராக்கிள்னு சொல்றாங்க இல்லையா, எல்லா கலாச்சாரத்திலயும் அது இருக்கு. ஒவ்வொருத்தர் ஜீசஸ் பிறந்தது அவங்க ஆகட்டும், இல்ல அந்த ஒவ்வொரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு உண்மையாவே அது அவங்களோட பிரம்மை இருந்து சொல்றாங்களா, இல்ல அது என்னது அப்படின்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அதாவது நிறைய இந்த மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட், வள்ளலாறு, நிறைய அருளாளர்கள் குறிப்பாக இந்த குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம படிச்சிருக்கோம். அதுல நீங்க வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு சம்பவம் படிச்சேன். அவங்க வள்ளலாருடைய நூல்ல வாழ்க்கை சரிதம் படிக்கும்போது, அவருடைய சீடர் ஒருவருடைய உறவினருக்கு நாக்குல புண்ணு. அவர் வள்ளலார் அவர்கள் சொல்றார், என்னுடைய நெருங்கிய உறவினருக்கு நாக்குல புண்ணால ரொம்ப சிரமப்படுறாருன்னு. அப்ப வள்ளலார் என்ன பண்ணாருன்னா, ஒரு சின்ன ஒரு காகிதத்துல கொஞ்சம் திருநீரை எடுத்து கொடுத்துட்டு, இந்த திருநீரை காலை எழுந்த உடனே முதல் வேலையாக இந்த நாக்குல புண்ணு இருக்க இடத்துல வைக்க சொல்லுங்க. ஒரு 3 நாள் தொடர்ந்து சிறிது நேரம் காலை எழுந்த முதல் வேலையா வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையில பார்த்தா சரியானுட்டு. அது மாதிரி அவர் தொடர்ந்து ஒரு 3 நாள் அவர் கொடுத்த திருநீரை வைத்ததாகவும், அந்த 3 நாள் கழிச்சு அந்த நாக்குல அந்த புண்ணு இருந்த இடமே காணாமல் தெரியாமல் போயிட்டதாகவும் சொல்லி நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி இயேசுநாதர் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கான்னு சொன்னால் அவருடைய தலையில கை வச்சு அந்த தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கையை எடுத்தா விரைவில் அந்த நோயிலிருந்து அவர்கள் பூரணமாக குணமடைவார்கள் என்பதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன மிராக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் மனதை ஒரு நுண்ணிய நிலைக்கு அலைநீளத்துல கொண்டு வந்துட்டு அந்த நிலையில எப்பவுமே இருக்கிறாங்க. அதாவது மனம் 2 நிலையில இயங்கும். ஒன்று மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய புற உலக தொடர்பு, மற்றது ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக நிலை. இப்ப இவங்க 14 to 40 என்று சொல்லக்கூடிய அந்த அலைச்சலுக்கு போகாம கூடியவரை 14க்கு கீழே 13ல 1 என்ற நிலையில் இருக்கும்போது அந்த வான்காந்த சக்தியை அவர்கள் எப்பொழுதுமே ஈர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி அந்த வான்காந்த ஆற்றல் என்ன பண்ணும்னா, மனிதருக்கு அந்த ஒரு ஆற்றல் உள்ளுக்குள்ள வரும்போது அவங்க ஒரு ரிசீவர் போல வாங்கி கொடுக்குறது, அவ்வளவுதான். இப்ப சாமி கூட நம்ம ஆலியார்ல அருள்நிதி பயிற்சிக்கு நாங்க போகும்போது மேடையில இருந்து அவங்க அருளாசி கொடுப்பாங்க. அவங்களுடைய காந்த ஆற்றலை கொடுத்துட்டு இதை நீங்க தீட்சை கொடுக்க பயன்படுத்தி. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வேற எங்கிருந்து வரல, எது அங்க வற்றாயிருப்போ அந்த வற்றாயிருப்புல இருந்து நான் அதை ஈர்த்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது எவ்வளவு தூரம் போயினாலும் போகும், ஆனா மனசு அங்க இருந்தாக்க ஏன் 1000 மைல் தள்ளி இருந்தா கூட இந்த ஆற்றல் போகும் அப்படின்னு ஆலியார்ல அருளரங்கத்துல சாமிஜி சொன்னாங்க. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த மிராக்கிள்ன்றதுலாம் என்னன்னாக்க, அவங்க அந்த மெட்டீரியல் இதுக்கு போகாம மன அலைச்சலை குறைச்சு காஸ்மிக் அந்த வான்காந்தத்துல இருந்து எனர்ஜியை பெற்று எப்போ அவங்க ஒரு எனர்ஜி பேங்கா வச்சிருக்காங்க. ஆதலால் அவங்க சொல்லக்கூடியது செய்யக்கூடியது கண்டிப்பாக சில செயல்கள் நிச்சயமாக நடைபெற்று உள்ளன. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இட் இஸ் குவைட் பாசிபிள். அந்த மாதிரி மிராக்கிள் நடந்துள்ளது. அது உண்மைதான். இது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாராலையும் முடியும். நாமுமே நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா, அமைதியான ஒரு மனநிலையிலிருந்து வான்காந்தத்துல இருந்து ஆற்றலை நம்ம ஈர்க்கணும்னு நினைச்சோம்னா அது நமக்கு கிடைக்கும். அப்படிதான் சாமி சொல்லியிருக்காங்க. நீ நல்ல தவம் பண்ணிட்டு ஒரு துரிய தவம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கண்களை மூடி நீங்க கண்களையே நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்களை விறுவிறுன்னு ஒரு ஆற்றல் வரும் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. இப்படி எல்லாரும் சொன்னதான் சாமியே அதை சொல்லியிருக்காங்க. நன்றி. வாழ்க வளமுடன். முடியும். இட் இஸ் பாசிபிள். ஐயா இருக்காங்க லைன்ல?
லைன்ல இருக்காங்களா இல்லையா? வாழ்க வளமுடன் ஐயா. மியூட் ஆயிட்டு இருக்காங்களா இப்போ? சரி, ஓகே. கேட்டுட்டு இருப்பாங்க ஐயா. ஐயா அடுத்த அன்பருக்கு வாய்ப்பு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த பண்பாட்டு கல்விக்கு இந்த பசங்க காலேஜ்ல போய் நாங்க கொடுத்தா அவங்க ரொம்ப கேவலமா பாக்குற மாதிரி பாக்குறாங்க. இவங்களால என்ன பண்ண முடியும், இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் ஐயா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா மகரிஷி தாய் தந்தையா இருக்கவங்க எடுத்துக்கிட்டாதான் அந்த பசங்களை அவங்கள மாத்த முடியும். அதுதான். அதே மாதிரி இப்ப கொரோனா வந்தது, ஓரளவு எல்லாருமே அடங்குனாங்க. அத மாதிரி இந்த அரசியலா இருக்கவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு நோய் மாதிரி ஏதாவது வந்தாதான் இந்த உலகமே மாறும், இந்த போர் கொள்கை எல்லாம் மாறும். எனக்கு இந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு. ரொம்ப நன்றியா நன்றியா சொல்லதாயா. அல்ல உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாங்க நிறைய சொன்னோம் இல்லையா, இந்த பள்ளி கல்லூரி எல்லாம் போறோம்ட்டு. அவங்க இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஆகினை தீட்சை கொடுக்கணும்னு உட்கார வச்சு ஆகினை விளக்கம் சொல்லிட்டு இருப்பேன். போர்டில் இருக்கிற சமயத்துல கூட எழுதி போட்டுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். மன அலைச்சல் எல்லாம் இந்த ஆல்பா பீட்டா தீட்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். பீட்டாவே ஆல்பா தீட்டா டெல்டா 10 பேர் கவனிப்பா, 30 பேர் பேசிட்டு இருப்பான். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நல்லா பேசிட்டு நேரா ஒருவருன்னு போயிட்டு கிட்ட போய் நிப்பேன். உடனே அவன் பேச நிறுத்திட்டு அப்படியே பாப்பான் ஸ்டன் ஆகி. நான் நீ என்ன பேசுறீங்க, 40 பேர் இருக்கோம், 10 பேர் கவனிக்கிறான், 30 பேர் பேசுறீங்க, எப்படி நம்ம கிளாஸ்ல எல்லாரும் கேட்கும், இல்ல நீ பேசாம ஃப்ரெண்ட்ல பேசு அப்படிலாம் சொல்லு பொறுமையா. அவன் இல்ல சார், சாரி சார், இனிமே நான் பேச மாட்டேன். அப்ப அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அவன் உணர்றான். சோ இப்படிதான் நாங்க என்ன அனுபவத்துல பாத்துருக்கோம்னா, இளைஞர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களோட இயல்பு. கல்லூரியில போய் படிக்கிற பசங்களுக்கு நம்ம இந்த ஒரு ஆகினை தீட்சை கொடுக்கணும்னா நம்ம 40 பேர்ல 30 பேர் பேசிட்டு இருக்கான். அடுத்தவன் இதை விட ஒரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னாக்க, இந்த எல்கேஜி யூகில பசங்க பண்ண மாதிரி பண்ணுவானுங்க. காலால உதைக்கிறது, அவன் தலைமுடி பிடிச்சு இழுக்கிறது. நான் நினைப்பேன், என்னடா அது பிஎஸ்சி ஃபைனல் இயர் உலகம். அவன் பாஸ் அவுட் ஆறானுங்க. மே மாசம் நாங்க மார்ச் ஏப்ரல்ல கிளாஸ் எடுக்கிறோம், கம்பல்சரியா யோகா சப்ஜெக்டா இருக்குன்ட்டு. அவன் தேர்ட் இயர் முடிச்சு காலேஜ் விட்டு வெளில போறான். எல்கேஜி யூகேஜி மாதிரி பசங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படியே சொன்னேன், என்னங்கடா எல்கேஜி மாதிரி இருக்கீங்களா, யூகேஜி மாதிரி தேர்ட் இயர் முடிச்சு நீங்க வெளியில போறீங்க, உங்க வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது அப்படிலாம் சொல்லி நமக்கு தான் பொறுமை வேண்டியதா இருக்கு, வேற வழியே கிடையாது. இளைஞர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. போதும் நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து நம்ம பொறுமையை கடைபிடிச்சு அவங்களுக்கு அதை கொண்டு சேர்க்க வேண்டும், வேற வழி இல்லை. அதுதான் வரைக்கும் இந்த இளைஞரை கொடுத்துட்டா போதும். அப்புறம் மிக்க நன்றி ஐயா. நன்றி. அரசியல்வாதிகள் மாறணும். அதுக்கு நம்ம முதல்ல சொன்ன நாம தானே காரணம். நாம தானே அவங்களை எலெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கோம், வேற யாரும் என்ன ஒரே ஒரு சிக்கல்லாம் இருக்கல, யாரு நல்லவங்க செலக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அது வேற வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆமா, நன்றி ஐயா. நன்றி. எண்ணத்தை போடும். கண்டிப்பா. வாழ்க வளம். நல்லதே. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா கேள்வி பதில் நிகழ்வு. பண்ணிக்கலாம். நன்றி. மிகவும் சிறப்பாக நீங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினீங்க. உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதே போல இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே